இருக்குல்ல. ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்தரமுனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம் யுக்மருக்மத் யாமோகதஸ்தஜிதராணி திருணாய மேனே ஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேயக சிந்தோ ராமானுஜ சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்குலாபிராமம் ஸ்ரீமத் பதஞ்சலியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்கிய நட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திர விஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத அபராத ரக்ஷைக दीक्षे सुधिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेमुषि भक्तिरूपः पाराचर्य वचस्सुधाम् उपनिषद्दुग्धाप्ति मध्योद्धृतां संसाराग्नि विदीपन व्यवगत प्राणात्मसञ्जीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्यागाद दूरस्थिताम् आनीतां स निजाक्षरे सुमनसः बहुमा पिबन्वन्यहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृति स्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वलम् असीसमत् நம்ம இன்னைக்கு 3ஆம் பாகம் 4வது 4வது பாகத்துல 3ஆம் அத்தியாயம் 4வது பாகத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். இது மட்டும் அந்தந்த 3 வேள்விகள் உபாசனங்கள் இது ரெண்டுக்குள்ள ஒற்றுமை வச்சுக்கணும்னா டீட்டெயில்டாக ஆராயப்பட்டது. அதனால இது சரியா இருக்குமா? ஏன்னாக்க அந்த வேள்வியோட சைலியில தான், அதாவது அந்த அந்த ஆர்டர்ல தான் இவ வந்து இங்க இது அவருடைய அரேஞ்ச் பண்ணியிருக்கா, பொருள் வேறாக்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அதனால அது டிசைட் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் அங்கங்கள், ஒரு காரியம் செய்யணும்னாக்க அதுக்கு சில அங்கங்கள் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குதிரை மேலே ரைட் பண்ணணும்னாக்க ஜஸ்ட் மேலே ஏறி உட்காந்து ஹைஹேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஜேடம் போடணும், கால் வச்சுக்க ஸ்டெரப் வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது போகும். எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு துணையாக சிலதெல்லாம் இருக்கணும், இருந்தால்தான் அது செய்ய முடியும். இப்போ சொல்கிறச்சு என்னன்னாக்க இதில் எகன் அதே இந்த சடங்கியல்காரர் தான் மீமாம்சக்காரன் சொல்கிறான். இப்போ முன்னாலே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா என்ன உத்கீதத்தை வச்சுக்கிட்டு உத்கீதம் யாகத்தை சொல்ல வேண்டியிருக்கு, உத்கீதம் உபாசனமாக இருக்கு, ஆகவே உபாசனம் யாகத்துக்கு அங்கம்னு. இப்போ அப்படி இருக்குனாக்க இப்போ அதில் எம்பெருமானார் சொல்லிட்டார், அப்படி இல்லைப்பா, இது அதரவே போகும். யாகத்துக்கு உபாசனத்துக்கு யாகம் அங்கமாகலாம், ஆனால் யாகத்துக்கு உபாசனம் அங்கம் ஆகாது. அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறாரு. இதில் இருக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய அதிகாரம், நமது 20 சூத்திரம் இருக்கு மொத்தம். அதில் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இல்லை ஏன்னா நிறைய முதல்ல கவுண்டர் பூர்வபக்ஷ சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் இந்த சுவபக்ஷ சூத்திரம் சொல்கிறார். அதனால இது கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும், கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். அதில் சந்தேகம் வந்து அப்பப்போ கேட்டுட்டு போகும். புரியுங்களா? இப்போ இதை படிக்க வேண்டிய அது புருஷார்த்தாதிகரணம் பேர். புருஷார்த்தம் அப்படின்னாக்க நம்ம அடைய வேண்டிய இலக்கு, டார்கெட். நம்ம லைஃப்பில் எதை டார்கெட்டாக வச்சுக்கணும். ஒருத்தர் எதாவது டார்கெட் இருக்கும், நான் சிஏ பண்ண போகிறேன், நான் ஒரு சீஃப் இன்ஜினியர் ஆக போகிறேன், இல்லை பெரிய சர்ஜன் ஆக போகிறேன்னு இருக்கலாம். ஆனால் நம்ம லைஃபுக்கு ஆஸ் இட் இஸ் இந்த உலகத்துக்கு பொறுத்த மட்டும் இதெல்லாம் முடியும். ஏன்னா நம்ம நினைச்ச கோர்ஸ் எடுத்தோம், படித்தோம், நமக்கு திறமை காமிச்சோம், ஏன்னா நம்ம விருப்பப்பட்டு கேட்டுக்கோம் இல்லையா, நல்லா படிப்போம், பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நமக்கு வாட் ஹேப்பன்ஸ் யுவர் லைஃப் ஆஃப்டர் டெத். அப்போ அந்த லைஃப் நல்ல இடத்துக்கு போய் சேரணும். முக்கியமாக இன்னொரு அம்மா வயத்தில் பிறக்கப்படாது அப்படிங்கிறது தான் முக்தி. அதுக்கு நோக்கத்துக்கு என்ன பண்ணுறோம்னாக்க என்ன பண்ணலாம், இது புருஷார்த்தம். இப்போ மீமாம்சங்கள் ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னாக்க, இந்த திருப்பி முக்திக்கு தான் ஒன்று கிடையாது. இங்கே வந்து பண்ணுவேன், இங்கே மனுஷனாக பிறப்பேன், நல்லது கெடுதல்லாம் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி பிறந்தது திருப்பி பிறப்பு இறப்பு சூழ்நிலை வந்துட்டு இருக்கோம். இல்லைன்னாக்க என்ன பண்ணலாம்னாக்க யோதிஷ்டம் இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணி தேவர்களாக ஆகலாம். தேவர்களாக இருந்துவிட்டு திருப்பி மனுஷன் புண்ணியம் குறைஞ்சோன்னு திருப்பி வந்து பிறக்க, விதாருக்கு மத்துவத்து. இது முக்தின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ பெரிய பதவி போகலாம், பிரம்மா மாதிரி போகலாம், அவ்வளோதானே ஒழிய அதை விட்டுவிட்டு
இதெல்லாம் முக்தின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றதா. ஸோ அவளை பொறுத்த மட்டும் உபாசனம் அப்படிங்கிறது வந்து இந்த கேள்விக்கு ஒரு அங்கம் தான் அப்படின்னு அவள் இன்சூர் பண்ணிட்டு இருக்கா. இலக்கு முக்தின்னு இல்லை, எல்லாம் ஒன்றும் இலக்கெல்லாம் கிடையாது. முக்தின்னு எது ஹையஸ்ட் எது அச்சீவ் பண்ண முடியுமோ அதுதான் இலக்கு அப்படிங்கிற. ஆக அவளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதில் தான் வரப்போகுது. இதான் பார்க்கணும். இப்போ ஹையஸ்ட் இலக்கு எது, அதை அடையிறதுக்கு என்ன வழி? வேள்வியா உபாசனம். அப்போ முதல்ல என்ன பண்ணாங்க, உபாசனம் தான். ஏன்னா வேதாந்தங்கள் அதான் கூறப்பட்டிருக்கு. எப்படி? பிரம்மவிது ஆப்னோதி பரம். பிரம்மவிது, பிரம்மத்தை அறிபவன். விதுன்னு வேதுன்னா நோ. பிரம்ம விது, பிரம்மத்தை அறிபவன். ஆப்னோதி பரம், ஆப்னோதின்னு அடைகிறான். எதே? பரம், மிகப்பெரிய இலக்கை அடைகிறான். ஸோ இது கிளீனாக சொல்லியிருக்கு. ஆனால் சடங்கு இல்லை, பிரம்மங்கிறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது வித்தியாசம் வருது. ரெண்டாவது, நான்ய பந்தா அயனாய வித்யதே. இதெல்லாம் தைத்திரியத்தை பொறுத்தவரைக்கு அவனை அறிவதற்கு இதை விட்டால் வேற வழி இல்லை. இதை உபாசனத்தை சொல்லிவிட்டு இதை விட்டால் வேற வழி இல்லை. அப்போ நீ அது அடையணும் ஊத்துனா தானே அந்த வழியை சொல்லணும். நான் அந்த வழிக்கே வரலையப்பா அப்படின்னாக்க இது பிரச்சனை வராது இல்லையா? அதனால அவன் வந்து அது இந்த இலக்குன்னு ஒத்துக்கிறதா இல்லை. அப்புறம் அதுக்கு இன்னொன்று சொல்றான். எப்படின்னாக்க முண்டகோபத்தில் முக்கியமான ஒன்றும் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. யதா நத்யா சந்தமான சமுத்திரே அஸ்தம் கச்சதி நாமரூபே விகாய ததா வித்வான் நாமரூபாதி முக்தா பராத் பரம் புருஷம் உபைதி திவ்யம். எப்படி நதிகள் எல்லாம் ஓடி போய் கடல்ல விழுறது, இங்க இருக்கிறச்ச இந்த நதிக்குன்னு ஒரு தனியா பேர் உண்டு. நதிகளுக்கு ஒரு ஷேப் உண்டு. அது கிளை நதிகள், துணை நதிகள்லாம் இருக்கு. ஆனா சமுத்திரத்தை போய் சேர்ந்தாச்சுனாக்க அது நதி எது? இப்போ பே ஆஃப் பெங்காலில் பார்த்தீங்கன்னாக்க கங்கையும் அங்கதான் வந்து சேர்றது, மகாநதி அங்கதான் வந்து சேர்றது, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாம் போய் சேர்றது. அப்போ போயாச்சுனாக்க சென்னையில் பே ஆஃப் பெங்கால் இருக்கு, அங்கே போய் இது காவேரி தண்ணி, இது தாமிரபரணி தண்ணி, இது கங்கை தண்ணி சொல்ல முடியுமோ? அதுக்கு பேரும் போயிடுறது, உருவமும் போயிடுது. அந்த மாதிரி அண்ணா படித்தவன் எப்படின்னாக்க யதா நத்யா, எவ்வாறு நதிகள் செந்தமானஹா சமுத்திரே அஸ்தங்கச்சதி, சமுத்திரத்தை அடைந்து முடிவு வருகின்றனவோ, நாமரூபே விகாய, பெயரூர்களை தொலைத்து விடுகின்றனவோ, அதே மாதிரி ததா அவ்வாறே வித்வான் நாமரூபாதி முக்தா, தன்னுடைய பெயர் உருக்களை துறந்து பராத்பரம் புருஷன் உபைதி, பராத்பரமான புருஷனை அமைகிறான். பராத்பரம் சொல்றது இது ஹையஸ்ட் கோல். பரர்களுக்கெல்லாம் பராத்பரம் அடையும். எப்படி நதிகள் கடலை அடைந்து தம் பெயர் உருக்களை துறக்கின்றனவோ, அப்படியே நன்கறிந்தவர்கள் தங்கள் பெயர் உருக்களை விட்டு ஒளிமயமான புருஷனை அடைகின்றனர். இப்படின்னு இது வேதாந்த சொல்லிருக்கு. தொடங்கியலார் வந்து மீமாம்சகர்கள் இதை ஒத்துக்கிறது இல்லை, இதை உபனிஷத்தை ஒத்துக்கிறது இல்லை. மூணாவது பகுதியான இதோட முடிச்சுட்டார். அதாவது அவருடைய சடங்கியலோட மீமாம்சையோட முடிஞ்சு படுறது, பிராமணத்தோட முடிஞ்சு படுற வழக்கு. அது அடுத்த பகுதி வேண்டாங்கிறவாங்க. அவன் என்ன சொல்றாங்க, முக்தி இறுதி இலக்கு அல்ல, வேள்விகளால் பெறப்படும் பயனே இலக்கு. ஏன்னாக்க எது நமக்கு தெரியுற மாதிரி இருக்கு அதுதான் இலக்கத்தை வந்து, தெரியவே தெரியாத ஒரு இலக்க ஏன் அப்புறம் தான் டிஃபைன் பண்ண முடியாது, அது எப்படி கிடைக்கும் தெரியாது, இந்த உலக விட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி அப்படிங்கிறது அவருடைய கன்டென்ஷன். வேள்விகளால் பெறப்படும் பயனே இலக்கு. அது வேள்விக்கு உதவும் வேதாந்தங்கள், அதை சேர்ந்த உபாசனங்கள் யாவும் வேள்விக்கே பயன்படுகின்றன. என்ன சொன்னா பாத்தியா? யாகம் பண்ணாக்க உத்கீதம் சொல்லணும், உத்கீதம் உபாசனம் பண்ணணும். ஆகவே யாகத்துக்கு உத்கீதம் உபாசனம் எல்லாம் வேதத்தில் சொல்ற எல்லாமே வேள்விகளுக்கு பயன்படுறது. ஆகவே உபாசனம் சொல்லியிருந்தாலும் அது வந்து வேள்விகளுக்கு ஒரு அங்கமே தவிர்த்து உபாசனத்துக்கு வேள்வி அங்கம் அல்ல. உபாசனத்தை உயர்த்தி கொள்வது சொல்வது அர்த்தவாதம். இன்னொன்னு அர்த்தவாதம் ஒன்று உண்டு. இருந்தாலும் சொன்னோம் இல்லையா, யாகத்துல விதி, மந்திரம், அர்த்தவாதம் ஒன்று. விதிங்கிறது இதை பண்ணு, யோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேத, இது விதிக்கிறது. அப்புறம் மந்திரம், அதுக்கு என்ன மந்திரம், அந்த யாகத்துக்கு பண்ண வேண்டிய மந்திரம்.
அர்த்தவாதம்னாக்க அந்த வேள்வியில உபயோகப்படக்கூடிய பொருள்கள், அவருடைய சிறப்புகள், அதெல்லாம் பற்றி சொல்றது. ஏன்னாக்க இது எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு வைத்தியம், நாட்டு வைத்தியம் சொல்லலாம் வச்சுக்கோங்க, பாட்டி வைத்தியம் சொல்லலாம் வச்சுக்கோங்க. அப்ப சுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. என்ன சுக்குங்கிறது என்னன்னாக்க, அன்னைக்கு அமிர்தம் கிடையாது, ஒரு துளி அமிர்தம் பூமியில விழுந்துட்டு, அதுதான் சுக்கா இருக்கு இன்னைக்கு. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் சுக்கு சேராத மருந்தே இருக்காது. அதே மாதிரி மிளகு, இப்படி ஒன்றுனா சொல்றேன் இல்லையா? இதெல்லாம் சொல்றச்சே அந்த பொருளை பத்தி உசத்தி சொல்லி அதை உபயோகப்படுத்துற மனசுல ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக சொல்றது. அதுக்கு அர்த்தவாதம்னு பேர். ஆகவே உபாசத்தை உயர்த்தி கொள்வது அர்த்தவாதம். வேள்வி போன்ற செயல்களாலேயே உயர்நிலை எழுத முடியும். இப்போ அது அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது சொல்லிருக்கு. பகவத்கீதையில கண்ணன் ஒருத்தரெல்லாம் சொல்லிட்டே வரான். கர்ம ஞான பக்தி யோகம்லாம் சொல்லிட்டு, கர்ம நிலையினாலேயே மோட்சத்தை அடைஞ்சவன் யாருன்னா ஜனகன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான். பாத்தியா, ஜனகன் உபாசனம் பண்ணானா? பண்ணல இல்லையா? கர்மா தானே பண்ணிட்டு இருந்தான், அவனுக்கு கிடைச்சதா இல்லையா? ஆக மொத்தம் கர்மா தான் பகவானே சொல்லிருக்காரு அப்படிங்கிறான். இதுவே உத்கீச உபாசன அவசியப்படி விதிக்கிறது. அதனால எது தெரியுதுனாக்க, இதுதான் சொல்றதுனால இன்னமே வேள்விகள்ல உத்கீதம் சொன்னாக்க டைரக்டா விதின்னு சொல்றது. இப்ப உபாசனம் அப்படின்னு சொல்லணும்னு தேவையில்லை. எப்படி ஜனகன் வேள்விகளை பண்ணியே இதை அடைஞ்சானோ அந்த மாதிரி உபாசனமானது வேள்விக்கு அங்கம்னு தெரியறது. நீங்க பழந்தமிழர்களை பார்த்தீங்கன்னாக்க பல்யாகசாலி முதுகுடுமி பெருவழுதின்னு தந்திருக்காரு. அவரை பத்தி புறநானூறு நிறைய வருது. நிறைய பாடல் அவர் பேர்ல தான் இருக்கு. அவனுடைய ஹோம புகை எப்போ மேகம் மேல சூழ்ந்துட்டே இருந்தது அப்படின்லாம் வர்ணிக்கிறாருங்க. அந்த மாதிரி தியாகம் பண்றதுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு அல்டிமேட் கோல் கிடைக்கக்கூடியது ஒன்றும் அப்படிங்கிறது சடங்கியல்காரருடைய நோக்கம். இது புரியுறதா? இல்ல சந்தேகம் உண்டா? வெற்றி இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. அங்க பிரியம்பதா இல்லையா? ஏதாவது கேட்பாங்களே. சரி, இப்போ இன்னொன்னு என்னன்னாக்க, இதுல பிருகதாரண்யோபனிஷத்துல அப்போ அவன் ஒரு ஒரு ஆத்மாவானவன் வெளிக்கிளம்புற போது அவன் அவனுடைய நற்செயல்கள் ஒண்ணு, ரெண்டாவது உபாசனத்தினால பலம், இந்த ரெண்டாவது கிளம்புறான் அப்படின்னு சொல்லு. என்ன பிரச்சனைனாக்க, நற்செயல்கள் பலத்தோட கிளம்புறான் அப்படின்னு சொன்னாக்க செயல்கள் இருக்குன்னு தெரியுது. ஸோ இந்த செயல்களும் இந்த நற்செயலோட பலன்களும் உபயோகப்படுத்த தெரியுது இல்லையா? இதுக்கு முக்தி போறதுக்கு வழி தெரியுது இல்லையா? அதனால இதுதான் நற்செயல்கள் தான், அதாவது சடங்குகள் தான் பெருசும் தெரியுது. பிராணா அனுக்கிராமந்தி ச விஜானே பவதி ச விஜானமேவான் கிராமதி தம் தம் வித்யா கர்மணி சமன்வாதோ வேத பூர்வ பிரஜாஷ. இங்கிருந்து வெளிக்கிளம்பக்கூடிய ஆத்மா உபாசனா அறிவுடனேயே கிளம்புகிறான். உபாசனை செயல்பாட்டு நினைவுகள் அவனை தொடர்கின்றன அப்படின்னு சொல்றேன். இப்ப என்னன்னாக்க, இவன் பண்ண உபாசனுடைய எல்லாம் அது வருது அப்படின்னு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னாக்க, உபாசனையை பண்ணி முக்தி அடைய விரும்புகிற ஒருத்தன் செயல்களை, எந்த செயல்களை விதிக்கப்பட்டிருக்கோ, எதை செய்யலைன்னாக்க பாவம் வருமோ அதை மட்டும் செஞ்சா போதும், மீதி செய்ய வேண்டாம். அப்போ சரி, இந்த செயலை செய்யறானே, இந்த செயலை செய்ய அந்த ஒரு நித்திய கர்மானுஷ்டானத்துக்கணும் வெவ்வேறு தேவதைகளை சொல்லியிருக்கு. அப்போ அந்த தேவதைகளை உபாசிக்கிறது தவறாகாதா? தேவதைகள் சொல்றது தப்பா ஆகாதானாக்க ஆகாது. என்ன பண்றேன்னாக்க, நீ பண்ணக்கூடிய எந்த செயலுடைய பலனையும் நீ எதிர்பார்க்கல. ஏன்னாக்க பலன்ல ஆசை இல்லாத செயல் தான் நமக்கு செய்ய சொல்றது. யாருக்கு? உபாசகர்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. இவன் செயல்பாட்டு நினைவுண்டே போகிறான்னு சொன்னாக்க, இந்த செயல்பாட்டு நினைவுகிட்டாக்க அதான் விட்டுட்டானே அவனுக்கு. அப்புறம் என்ன செயல்பாட்டு நினைவு இருக்கு? ஆக நீ சொல்றது இதுல ஒத்து வராது அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்க, செயல்பாட்டு நினைவு சொன்னாக்க நம்ம இன்னொன்னு பார்த்தோம், தத்கிருது நியாயம்னு பார்த்தோம்.
ஒருவன் இந்த உலகத்துல எப்படியெல்லாம் பகவானை வழிபடுறானோ அப்படியே அங்க போய் செய்யறான். இப்போ செயல்பாட்டு நியாயங்கிறது ஞாபகங்கிறது என்னன்னாக்க, இங்க வந்து நான் எப்படிலாம் பண்ணணும் பாரிச்சிருந்தேன் பெருமாளுக்கு, அது அங்கே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே இருக்கேன், பகவானுக்கு தினமும் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அர்ச்சனை பண்ண முடியல. ஏன் சுவாமி? 24 மணி நேரம் இருக்கு, நான் எழுந்திருக்கிறேன், எழுந்து பண்ணுறேன்னாக்க ஒரு நாள் எத்தனை மணி நேரம் பண்ண முடியும்? 4 மணி நேரம், 6 மணி நேரம். அப்புறம் எனக்கு பசி, தாகம், தூக்கமெல்லாம் இருக்கு. அப்போ இந்த இடைஞ்சல் இருக்கு. ஆனால் நான் இதே அங்கே முக்தி அடைஞ்சேனாக்க என்னன்னாக்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பசி, தாகம், தூக்கம் இது டைம் கான்ஷியஸ் எதுவுமே கிடையாது. அப்போ என்னாச்சு, எனக்கு பிடிச்சது பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறது, அதை நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கலாம். அப்படிங்கிற இன்பம் மனசுல எனக்கு இருக்குமே. அப்படி இருக்கிறச்சே அதைத்தான் நான் வந்து அதைத்தான் நினைச்சிட்டு இருப்பேன். தற்கிறது நியாயம். அதனால சொல்ல, நீ இங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்கே போய் கைங்கரியம் பண்ணுவேன். அது மாதிரி நான் இங்கே என்ன கைங்கரியம் பண்ணேனோ அந்த நினைவுகளை மனசுல எடுத்துட்டு அதோடு போறேன்னாக்க அதே மாதிரி நான் அங்கேயும் பண்ணுவேன். எனக்கு பஜனை பண்றதை படிச்சுவா, அப்போ புத்தரை பண்ணுவேன். புத்தர் கோயிலை கூட்டி பழுகிறது விசாரிக்கவா, அதை பண்ணுவார். அந்த மாதிரி தற்கிறது நியாயத்தினால வருதை தவிர்த்து அது வந்து ஒரு சடங்கியலுடைய இது மாதிரி பலனில்லை அப்படி. இப்போ இன்னொன்று என்னன்னாக்கா, ஆர்கியூமெண்ட் என்னன்னாக்க, குருகுலத்தில் ஒருத்தனை வந்து படிச்சுட்டு வேதம் முடிச்சு வெளியேறான். ஆத்தியார் என்ன பண்ணுறாருன்னா, டெஸ்ட் பண்ணியப்பா நீ தேறிட்ட, நீ போயிட்டோம். பட்டு என்ன பண்ணோம்னாக்க, ஒரு நல்ல இடத்துல போய், நல்ல இடம், ஒரு கிராமத்தில் போய் தங்கிண்டு நல்ல குளத்தில் வந்த கன்னியை கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழுங்காக செஞ்சுக்கிண்டு, அது பகவானுக்கு பிரீதியா எல்லா கர்மாக்களையும் செஞ்சுக்கிண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. குரு என்ன சொல்றார்? இவன் கர்மாக்களை ஒழுங்கா செஞ்சுடுன்னு சொல்றார். ஆகவே கர்மா செய்யறதுங்கிறது இவருக்கு முக்கியமான பாயிண்ட் ஆகுது. ஏன்னா அவன் கிராஜுவேஷன் போது சொல்றாரு இல்லையா, நீ பண்ணிட்டு இருந்து சொல்றாரு இல்லையா. அதனால கர்மாங்கிறது முடியாது, விடக்கூடாது, பண்ணித்தான் ஆகணும். ஆகவே கர்மாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவளுடைய ஆசிரியர். அப்புறம் இன்னொன்னு ஈசாவாசிய உபனிஷத்து ஒன்று இருக்கு, அதுல சொல்றது, குர்வன் வே கர்மாணி ஜிஜிகிஷ்வேத சதம் சமாக ஏவம் துவி நான் யதேதோ அஸ்தி ந கர்ம லிப்யதே நரக. அதுல சொல்றதுல இந்த முதல் பாதியை மட்டும் எடுத்துருக்காங்க இந்த சுலோகத்துல, 2வது பாதி விட்டுட்டான். அதாவது நீ உயிருள்ள வரை செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், எந்த ஒரு இதையும் எந்த கர்மாவும் விடக்கூடாது, 100 வருஷம் இருப்பாயாக. இது முதல் வரி. 2வது வரி என்னன்னாக்க, நீ வந்து முக்தி அடையும் போது இந்த கர்மாக்களுடைய பலன்லாம் உன்னை வந்து ஒன்றும் பண்ணாது. ஏன்னாக்க ஒருத்தன் முக்தி அடையணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோ, அவன் கர்மா பண்ணுறச்சு, ஆஹா இந்த கர்மா பண்ணுறேன் என்னுடைய பலன் வந்துருமா எனக்கு அப்படின்னாக்க வராது. அதனால நீ வந்து தாராளமா கர்மா பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த 2வதுல நம்ம இது பண்ணிட்டு அவன் முதல்ல என்ன மட்டும் சொல்றான். எப்படி நாங்கள் சொல்றோம் இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழினால் அப்படின்னு வருது இல்லையா. இந்த சிறப்புவா செய்தொழினான்னு சொல்ல மாட்டாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிரும் திருப்பி அதே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தனக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒருவன் 100 வருஷம் சடங்குகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி 100 வருஷம் வாழ வேண்டும். முக்தி விரும்பிக்கு செயல்பாடு விட்டுவதில்லை. இப்போ என்ன பண்ணணும்னாக்கப்பா, விதிச்சிருக்கு சடங்குகளை செய்யின்னு விதிச்சிருக்கு, நீ வேண்டாங்கிறிய, எப்படி அது அப்படின்னாக்க அதுக்கு சொல்றாங்க, சடங்குகள் தேவைதான். எப்பவுமே உபாசனம்ங்கிறது ஞானத்தினுடைய வகுப்பட்டது. எனக்கு மனசால இது பண்றோம் நம்ம, அதனால ஞானத்துக்கு வகைப்பட்டது. அப்போ ஞானத்துக்கு சடங்குகள் இல்லாம முடியாது. ஞான யோகம் பண்ணினாலும் சடங்குகள் இல்லாம முடியாது. அதே மாதிரி கர்மயோகம் பண்ணினாலும் சடங்குகளை பண்ணாலும் அது ஞானம் இல்லாம முடியாது. எப்படின்னாக்க, நான் வந்து கர்மயோகம் பண்றேன், ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போறேன்னாக்க டெய்லி சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கேன் விடாம. அப்போ சொல்றேன், நான் செயல் தான் கர்மயோகம் தான். ஆனால் சகஸ்ரநாமத்தை ஒழுங்கா சொல்லணுங்கிற ஞானம் எனக்கு வேணுமா இல்லையா?
அது இருந்தால் தானே அது ஃப்ரூட்டிஃபை ஆகும். இல்லை, நான் தியானமே பண்ண போகிறேன், பகவானை மனசை நிறுத்த போகிறேன், வேற எங்கேயும் பண்ண போகிறதில்ல அப்படின்னாக்க ரைட்டு, நீ பண்ணு. தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த தேர்ந்து பார்த்து அதில் உட்காந்து மனசை உருவப்படுத்தி பண்ணணும் இல்லையோ, இது கர்மா தானே, இதை விட முடியாது நீ. அது மாதிரி நீ எது பண்ணினாலும் ரெண்டுலையும் இது கலந்துதான் இருக்கு. அப்போ என்ன சொல்றீங்கன்னாக்க, எந்த சடங்குகள் பேசிக்காக செஞ்சு ஆகணுமோ அதை மட்டும் செய்ய போகிறோம், அதுக்கு மேலே செய்ய வேண்டாம். அதாவது சில சடங்குகள் செய்தே தீர வேண்டியவை, செய்யலைன்னா பாபம் வரும். சில சடங்குகள் செய்யறதுனால எனக்கு எக்ஸ்ட்ராவாக சில பலன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் ஒரு இதுக்கு ஒரு இது கிளார்க் வேலைக்கு எடுத்துக்கலாம் வச்சுக்கோ, அது பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீ 10th படிச்சிருக்கேன், 12th படிச்சிருக்கேன், கிடைச்சது ரைட் எடுத்துட்டு போட்டோம், பிரச்சனை கொடுத்துருவோம். ஆனால் அதில் ஒரு எம்ஏ படிச்சு வந்தாலும் அவனுக்கு அதே சம்பளம் தான் கிடைக்குமே தவிர்த்து இது அதுக்காக ஜாஸ்தி கிடைக்க போகிறது இல்லை. அப்போ எம்ஏ படிச்சுதான் ஆகணுங்கிற கண்டிஷன் இல்லை. நான் ஜாயின் பண்ணிருக்கிறது ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆஸ் சச் அதுவே போருமே, ஏன் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ராமானுஜருடைய வாதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ணணும், நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும், விடப்படாது. அப்பனாருடைய பித்திருக்காரியங்கள், இது தர்ப்பணம், சிரார்த்தம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் விடப்படாது. ரைட்டு, நான் தான் முக்திக்கு போகிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எனக்கு இதை பற்றி என்ன கவலை இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நீ இருக்கிறச்சே சில கடமைகளை செய்யணும்னு விதிச்சிருக்கு வேதம். நீ அந்த கடமைகளை செய்யலைன்னு என்ன ஆகும், பாபம் சேரும். சரி, பாபம் என்ன ஆகும், நீ முக்திக்கு போல் தடையாகும். ஆக உனக்கு முக்திய சௌகரியம் பண்ணிக்கிறதுக்காக, இடைஞ்சல் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக நீ இதை பண்ணித்தான் ஆகும். ரொம்ப சிம்பிள் திங். ஐயா, எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, கடைக்கு போனேன், ஒரு நல்ல பெரிய பலாப்பழத்தை வாங்கி வந்துட்டேன். எனக்கு நோக்கம் என்ன, பலாப்பழம் சாப்பிட்றது தான். ஆனால் அதை இந்த பலாப்பழத்தை அப்படியே நறுக்கி அதுலேருந்து சுளை எடுத்து அதை கையில் ஒட்டிக்காமல் எல்லாம் பண்ணி இது பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை. சாப்பிட்றது வருஷம் தான் ஆகும். ஆனால் நோக்கம் என்ன, அந்த வேலை செய்யணுங்கிறது தான் நோக்கம் இல்லையே. அது மாதிரி முக்திக்கு சில இதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அது பண்ணலைன்னா உனக்கு பாவம் சார். ஸோ அகரணே பிரத்யவாயம் சொல்லுதான். அதனால அதுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் நீ செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத. சடங்குகள் தேவையே, ஆயின் அவை முக்தி தர மாட்டார். மாறாக விதிக்கப்பட்ட சடங்குகளை செய்யாவிட்டால் பாவம் வந்துவிடும், முக்திக்கு தடையாகும். ஆகவே செய்யப்பட வேண்டும். அவை தடையின்றி உபாசனையால் அடையப்படும் முக்திக்கு துணை புரிவதால் சடங்குகள் உபாசனைக்கு அங்கமே. நற்சடங்குகள் பலன் அவனுக்கு இல்லை, அவனுக்கு பிறவி இல்லாமலே போயிடுது. இப்போ ஒரு ஆபரேஷன் என்ன ஒண்ணா போல தியேட்டரை ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கோ. ஸ்டெரிலைஸ் பண்ணாச்சுனாக்க எது பண்றது ஆபரேஷன், அதுக்கு முன்னால ஸ்டெரிலைஸ் பண்றாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக, இதனால நாளைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாதுங்க. ஸோ நோக்கம் ஸ்டெரிலைசேஷன் தான் நோக்கமா இல்லையே. அது மாதிரி வேள்விகள் தேவை, எதுக்கு தேவை, செயல்கள் தேவை, எதுக்கு தேவை, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் தேவை தவிர்த்து அதை விட்டுட்டு அதுவே நோக்கம் அப்படின்றது தேவையில்லை. துறவிகளுக்கு வேள்வி தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொரு பிரச்சனைனாக்க, 4 ஆசிரமம் இருக்கு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதுல இந்த சந்நியாசங்கிறத சடங்கியல்கார ஒத்துக்கிறது இல்லை, அதெல்லாம் கூடாது. ஏன்னா வேலை செயல்பட்டுனே இருக்கும். சன்னியாசிக்கு எந்த செயலும் கிடையாது. சன்னியாசிக்கிறவன்னா முற்றும் திறந்தவன்னாக்க என்னுடைய உலகத்தில் கூடிய எல்லா ஆசைகளையும் திறந்து நான் என் நன்மைக்குன்னு எதுவும் நான் பண்ணிக்க மாட்டேன், இல்லை, ஐ வில் டேக் திங்ஸ் ஆஸ் இட் கம்ஸ் அப்படின்னு இருக்கிறான். பிரம்மச்சாரி தானா நெருப்பை தொட்டு பண்ணலாம், ஆனா தானா நெருப்பு பண்ணிக்கணும் தேவையில்லை. அவன் நித்தியப்படிக்கு இது பண்ணணும், பிரம்ம யஜ்யம் இது பண்ணணும். அவனுக்கு
மறந்து போச்சு. அது டெய்லி பண்ண வேண்டியது இருக்கு. அது பண்றதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, அவன் யாராவது பண்ண அக்னியில கூட தான் அதை சேர்த்து தர்பை சேர்த்து அந்த யஜ்யத்தை பண்ணிக்கலாம். அவனுக்கு அது தப்பு இல்லை. கிரகஸ்தன் தான் யஜ்யம் தான் வளர்த்துக்கணும். அது வளர்த்துக்கிறது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் படிப்பு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி உயிருள்ள புள்ள இருக்கணும். தலை நரைச்சிருக்க கூடாது. கிருஷ்ணகேசகா ஜீவபுத்திரகான்னு இருக்கணும். அப்படி இருக்கச்சே அக்னி ஆதானம்னு ஒரு சடங்கு. இந்த சடங்கை பண்ணிட்டான்னாக்கா அதுக்கப்புறம் தான் தீக்ஷிதன்னு பேரு. அவன் தான் யாகம் செய்து வைக்க தகுதி உண்டவன். இப்போ இவனுக்கு தான் யாகம் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கலாம், எல்லாம் பண்ண முடியும். அதுக்கடுத்து வானப்பிரஸ்தனுக்கு இந்த மாதிரி யாகங்கள் பண்ண தேவையில்லை. ஆனா தனக்கு வேண்டிய இதை தான் சமைச்சிக்க முடியும். இதெல்லாத்தையும் எடுத்து அக்னி தொண்டு பண்ணலாம். ஆனால் சன்னியாசி எந்த காரணத்தாலேயும் நெருப்பு தொடக்கூடாது. அதனாலதான் சன்னியாசிகள் இறந்து போனாக்க அவளை கொளுத்துறது இல்லை, அவளை புதைக்கிறது தான். 10 பேருக்கு நார்மலா எல்லாருக்கும் எரிக்கிறது தான். இதுதான் வழக்கம். ஆக ஆசிரமங்களுக்கு ஏற்ற மாதிரி சடங்குகள் மாறுபடுற மாதிரி சன்னியாசிக்கு இதே வேள்விய இது நெருப்பு தவிர விதிக்கல. ஸோ அவன் வேள்வியா பண்ண வேண்டாம். ஆனால் சன்னியாசிக்கு உபாசனம் பண்ண விதிச்சிருக்கு. அப்ப எது பலு? கடைசி, அதாவது லைஃப்ல கடைசி ஸ்பேன்ல வரவன் உபாசனம் பண்ணி முக்தி அடையணும் நினைக்கிறவனுக்கு உபாசனம் தான் விரதம் இருக்கு. அவன் வேள்வி பண்ணாட்ட அவனுக்கு தப்பே இல்லை அவனுக்கு. ஆக மொத்தம் வேள்வி வேணா உபாசனத்துக்கு அங்கமா இருக்கலாமே தவிர்த்து அந்த உபாசனம் வேள்விக்கு அங்கமாகாது அப்படிங்கிறது அவருக்கு. அவர் இவள் துறவரம் விதிக்கப்படலை, அது வேண்டாம் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா நம்ம தமிழ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் கல்லாற்றில் நின்ற துணை. எப்படின்னாக்க இல்வாழ்வான் இருக்கான் இல்லையா, அவன் தான் யாருக்கு? பிரம்மச்சாரிக்கு பின்னால வானப்பிரஸ்தனுக்கு அவன் காட்டுல போயிடுவான். சன்னியாசி இவாளுக்கு எல்லாருக்கும் அவன் தான் அவளை சவரட்சிக்கணும், அவளை காப்பாற்றணும். அதனால இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை. நடு ஆற்றில் அவன் கையில உதவி இல்லாமல் நிற்கிறாங்க, அவளை காப்பாற்றுறவன். அதனால அவன் கிரேஸ்தன் அது இது காப்பாற்றித்தான் ஆகணும். இந்த மாதிரி அவனுக்கு துறவரம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் காப்பாற்றணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே துறவரம் வேதத்தில் விதிக்கப்படலைன்னு சொல்ற ஜெய்மினிசத்தை பேர் மறுக்கிறார். இதுதான் இந்த அதிகாரத்துல ஜிஸ்ட். இதுல சந்தேகம் இருந்தால் மூல கேளுங்க, ஏன்னா பெருசு. அது மட்டும் சொல்லுங்க. இப்போ கர்மா விட முடியாது. அதே சமயத்துல உபாசனம் பண்றவனுக்கும் அந்த கர்மா அவசியம் இல்லையா? டெய்லி அவனுக்கு என்னென்ன சடங்குகள் இருக்கோ அதை பண்ணிதான் ஆகணும் அவன். ஆமா ஆமா. இப்போ ஒருத்தன் உபாசனம் பண்றான், அல்லது பெருமாளையே அவன் இது பண்ணிடுறான், ஆசிரியனம் பண்ணிடுறான். அப்போ ஆனா அவனுடைய நித்திய கர்மான்றது வேற ஒரு கோயில்ல வேற ஒரு தெய்வத்தை பராமரிக்கிறதா இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப ரெண்டுத்தையும் பேரலா பண்ண முடியுமா அவனால? நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுக்கு நம்ம திஷ்டா சித்தாந்தம் வழிபடுது. அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நடக்கும். நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரகண காலத்துல யாரெல்லாம் தர்ப்பணம் பண்ணுமோ அவள் தர்ப்பணம் பண்ணி ஆகணும். ஒரு அர்ச்சகர் இருக்கு, அவர் தர்ப்பணம் பண்ண வேண்டியவர். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவார்? அவர் கோயில் திருமஞ்சனம் பண்ண தேவை இருக்கும். அப்போ என்ன பண்றது அப்படின்னாக்க அவளுக்கு எக்ஸாம்டட் வேற ஒன்றும் இல்லை. காலையில மதியம் மாலையில 3 வேளை சந்தியாவனம் யாரும் பண்ணியாகணும். அர்ச்சகா காலம்பரம் வீட்டுக்கு சன்னதிக்கு போகாம இருக்காளோ, அவள் எழுந்தோட சந்தியாவனம் பண்ணிட்டு போட்டா வச்சுக்கணும். மத்தியானம் வரைச்சே நாழி ஆயிடுது. மனித வரா 12 மணிக்கு பண்ணணும், முடியாது. அதே மாதிரி சாயந்தரம் கோவில சாயரட்சிக்கு போனானாக்கா அது நைட்டு விட்டு இருந்து ஆகணும். அப்போ சந்தியாவந்தன வேலை தவறிப்படும். அதுக்குதான் சொல்றாங்க அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும் அப்படின்னு ரூல் இருக்கு. அதாவது இங்க பெருமாளுடைய சேவையில் ஈடுபட்டு இருந்தேன்னாக்க இந்த பொதுவான விதி இருக்கே அது ரிலாக்ஸ் ஆகும். டிராபிக் கான்ஸ்டபிள் ரோடு உள்ள நிற்கலாம், நம்ம நிற்கக்கூடாது. வேற
அடியாருக்கு ஷிஃப்ட் டியூட்டி போயிட்டு இருந்தேன், சந்தியாலாம் பண்ண முடியாது. ஆனா ஆபீஸ் வேலை வந்துனாக்க அப்ப நம்மள காலம்பரையே பிராத சந்தியா மாத்தியானுங்க ரெண்டையும் பண்ணி பண்ணுவேன். சாயந்தரம் எத்தனை மணிக்கு ஆபீஸ் வரையும் தெரியாது, அதனால அது பண்ணேனோ பண்ணலே தெரியாது. ஆனால் ரிட்டையர் ஆனது ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் முடியுமே தவிர்த்து அதனால என்ன பண்ணுறோம், இன்னொன்று யூஆர் டயர்லி எங்கேஜ் அப்படின்னாக்க அதுக்கு நம்ம மன்னிப்பு வாங்கிக்கலாம். ஆனால் முடிஞ்சு எல்லாம் டைம் எல்லாம் இருந்து நம்ம சோம்பேறித்தனம் பண்ணாம இருந்தோம்னாக்க அது பாபம் சித்திக்கும் நிச்சயமா. வேற வேற டவுட்? ஓகே சுவாமி. வேற யாருக்காவது? சுவாமி அடியனுக்கு ஒரு கொஸ்டின் சுவாமி. சொல்லுங்க. இப்ப வந்து உபாசனம், இப்போ உபாசனம்ன்றது வந்து பகவானுடைய ரூப குண செட்டிதங்கள்ல வந்து தைலதாரையா இருக்கும்போது அது உபாசனம்னு சொல்றோம். இதே சடங்கியல்காரர்கள் வந்து பண்ணக்கூடிய ஏதோ ஒரு யாக யஜ்ஞங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர், அதாவது இந்த ஸ்டெப் அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து அவங்க உபாசனத்தை விட சாரி அந்த சடங்கியலை விட வந்து பாத்தீங்கன்னா உபாசனத்துல ஈடுபாடு ஜாஸ்தி. பட் அதுல வந்து வெறும் கிரியையா இருக்குமே தவிர அதுல வந்து வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு பாலாஜி. பாலாஜி உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா வருது. சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மாதிரி உட்கார் பார்த்தேன். சோ அடியன் என்ன சொல்ல வந்தேன்னா சுவாமி, இப்ப கேக்குறதா பாருங்க சுவாமி. சொல்லுங்க 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 சுவாமி. இப்ப கேக்குறதா? கேக்குறது சொல்லுங்க. இப்ப வந்து சடங்கியல்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ், பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், உபாசனத்துல இருக்கக்கூடிய ஏற்றம், இது ரெண்டுத்தையும் வந்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோன்றது சுவாமி. அதுதான் அடியேன்னு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உபாசனம் பண்ணும்போது நம்ம புலன்கள், சித்தம் இது எல்லாமே பகவான் கிட்டே ஒருங்கி இருக்கிறதுனால, மனசு எல்லாம் ஒருங்கி இருக்கிறதுனால அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. பட் இந்த சடங்கியல்ல வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து அந்த பகவான்கிட்ட லைக்கிற அந்த ஒரு தன்மை வந்து அங்க வந்து மிஸ் ஆயிடுறது அப்படின்னு அடியனுக்கு ஒரு ஃபீலிங். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சடங்கியல 2 பிரிவா பிரிக்கணும். ஒன்னும் நித்திய கர்மா, நிமித்த கர்மா. நித்திய கர்மா அப்படிங்கிறது நம்ம டெய்லி செய்ய வேண்டியது. நம்ம யாரும் காலையில் எழுந்தோடனே பல்ல தேயி நீ குளின்னு சொல்ல வேண்டாம், தானாவே சரி. அதே மாதிரி வேதம் வந்து என்ன சொல்லணும்னாக்க எது நம்ம அது சொல்லாது, அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணாது. ஆனா எது நமக்கு தெரியாத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வேர்த்துதுன்னா குளிப்போம், பசிச்சதுன்னா சாப்பிடுவோம். நீ பசிச்சா சாப்பிடு, வேர்த்தா குளின்னு சொல்லாது. ஆனா என்ன சொல்லணும்னாக்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குளிக்காத. அது மாதிரி இந்த நித்திய கர்மாக்கள்ல நம்ம செய்ய வேண்டியது மஸ்ட் சிலது இருக்கு, பண்ணித்தான் ஆகணும். பேசிக் திங். நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னாக்க அந்த ஆஃபீஸில் அன்னைக்கு கையெழுத்தாவது போட வேண்டாமா? அந்த மாதிரி அது பேசிக் திங். அது பண்ணலைன்னாக்க தப்பு. நிமித்த கர்மாக்கள் ஏதோ ஒரு காரணம் பற்றி வரக்கூடியது. நிமித்த கர்மான இஷ்டா, நம்ம விருப்பத்துக்காக பண்ணக்கூடியது. பூர்த்தம்னா சில பேருக்காக இது மாதிரி இஷ்டம்னாக்க எனக்கு வந்து சொர்க்கம் போகணும்னு ஆசை இருக்கு, அதனால நான் பண்ணக்கூடியது. பூர்த்தம்னா இது இன்னும் நல்லது பண்ணணும், அதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு பண்றது. இந்த கர்மாக்களும் உங்களுக்கு தேவையானா தான் பண்ண வச்சது, இல்லாத பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் நித்திய கர்மாக்காக தவறப்படாது. நான் காலையில் எழுந்தாக்க என் உடம்பு சுத்தமா வச்சுக்கிறதையோ, சந்தியாவந்தனாதிகளை பண்றதையோ, பகவானுக்கு ஒரு திருவாராதனை பண்றதையோ நான் விடப்படாது. அது ஒரு டோக்கனாவது செய்யணும் கம்ப்ளீட்டா. இது நித்திய கர்மா. ஆனால் நான் பெருமாளுக்கு தினமும் சந்தனம் மறைச்சு திருவாராதனம் புருஷசூக்தம் சொல்லி கைத்திருவர்கள் சொல்லி திருவாராதனம் பண்ணி பெருமாளுக்கு தினமுமே எல்லாம் தளிகைகள் முழுக்க படைச்சு பண்ணா அது தேவை. அது பண்ணா அது நல்லது, என்ன பண்ண தேவை. ஏன்னாக்க என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய எல்லா செயலும் அவனால் செய்து வைக்கப்படுகிறது. இதே சமயத்தில் மற்ற குழப்பம் இருக்க செய்ய வேண்டியிருக்கேன். அப்போ அதுதான் ஒரு 2 கூட வயா மீடியாவை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் அப்படித்தான் பண்றோம். நம்ம இப்படி பெருமாள் தினம் சேவைக்கு என்ன பண்றோம்? நம்ம தினம் திருவாரணம் முழுக்க பண்ணிட்டு இருக்கோமா? சந்தனம் மறைச்சு பண்ணிட்டு இருக்கோமா? எத்தனை பேர் பண்றோம்? முடியாது. அதனால நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்
அவசியம் பண்ண வேண்டியது சந்தியாவந்தன தர்ப்பண சிரார்த்தாதிகள். அது தவிர்த்து அப்பப்போ பருவ காலங்களில் பண்ண வேண்டியது வீட்டில் இருக்கிற கல்யாணம், சீமந்தம், இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஒவ்வொரு தேவதையை சொல்லும். இங்கே சுவாகப்படுத்தி அக்னே ஸ்வாகா, அக்னே ஜனமா, சூர்யாய ஸ்வாகா, சூர்யாய நவமா அப்படின்னு சொல்கிறோம். ஆஹா, நான் வந்து முக்திக்கு போகிறேன், நாராயணத்தை வந்து வேற கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அது சொல்கிறச்சே என்ன பண்ணனாக்க, நான் சொல்கிறச்சே அக்னே ஸ்வாகான்னு சொன்னேன்னாக்க நம்ம பார்த்தோம் வைஸ்வரராஜிகளும் ஞாபகம் வரணும். வைஸ்வரராஜிகள் உள்ள இருக்குன்னு சொன்ன நாராயணன் தான். ஆகவே நான் எப்போ சொல்றேனோ ஐ மீன் ஹிம் அண்ட் ஹிம் அன்லி. அதே மாதிரி ஒன்னொன்னு படைச்ச சரி, நான் இதை பண்ணினேன் இல்லையா, இதை பண்ணதுனால எனக்கு என்ன பலன், நான் அது பலனது வேண்டாம், இது விதிக்கப்பட்ட கடமை, நான் அதை செய்கிறேன். அதனால இந்த காரியம் செஞ்சதுனால எனக்கு தனியாக ஒரு பலன் நான் எதிர்பார்க்கறது இல்லை. அது மாதிரி நம்ம வந்து விளையாடுறது என்ன பலன் எதிர்பார்க்கணும், நமக்கு மனசு திருப்தி கிடைக்கிறது, அவ்வளவுதானே ஒழிய வேற ஒன்று லோகத்திலா கைவில்லையும் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த நித்திய விதிக்கப்பட்ட கர்மாக்களை நம்ம செய்யணும். கேட்கறது என்னன்னாக்க, இதுதான் சர்வதர்மான் பரித்திச்சு சொல்லியாச்சு, எதுக்காக கர்மாக்களை விதிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அதையும் சொன்னார். ஒண்டி பசுவுக்கு தடிகட்டி விடுவாரை போல. ஒரு பசுமாடு இருக்கு, அது கொஞ்சம் முரட்டு மாடா இருக்கு, அது கண்ட இடத்துல போய் மேய்ச்சிட்டு வந்துருந்து இறஞ்சிடுறது. அதை போய் பிடிக்க போனா ஓடுறது பிடிக்க முடியல. அதுக்காக என்ன பண்ணான்னாக்க, அவன் கழுத்துல இருந்து ஒரு நீட்டை கட்டை கட்டி போட்டுருக்கான். இப்ப என்ன ஆகும், அது மேயும் வேறையா போச்சுன்னா துரத்தினாக்க ஓடினாக்க அது காலில் அந்த கட்டை எடுக்க அது ஓட முடியாது. அந்த மாதிரி நமக்கு ஒரு ரெகுலாரிட்டி வரதுக்காக வச்சு. உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒண்ணுனாக்க, நம்ம வந்து மிலிட்டரியில் சேர்றோம், சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க போல ஒரு மாசத்துக்கு மிலிட்ரி ட்ரில், லெஃப்ட் ரைட்டு, அப்படி இப்படி எங்கே திருப்பி மேலே ஏறி அங்கே போய் மார்ச் பண்ணி தான் போகும். இதெல்லாம் இருக்கு. மார்ச் பாஸ் பிரமாதமாக நடக்கும், பாசிங் அவுட் பரேட்லாம் நடக்கும். ஆனால் பேட்டில் ஃபீல்டு தேவையா, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இந்த இதானது ஒரு டிசிப்ளின் நமக்கு உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பாடியோட ரெசிஸ்டிவிட்டியே ஜாஸ்தியாகும். அதுக்காக என்ன பண்ணணும், அதை பண்ணித்தான் ஆகணுமே தவிர்த்து அதை விட்டுட்டு பண்ணி பிரயோஜனம் இல்லை. உபாசனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஞாபக சக்தி நல்லா இருக்கணும், பெருமாள் நினைச்சிருக்கணும்னாக்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசை வச்சுக்கணும். அது இல்லாம ஏதாவது ஒன்றும் பண்ண வேண்டாம் சொல்லிருக்காருனாக்க, நான் சினிமாவை பார்த்துக்குவேன் உபாசனம் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ நிச்சயமா கைவிடவே கூடாது. அதனால எந்த நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணி ஆகணும், அதை நம்ம பண்ணித்தான் இருக்கணும். ஆனால் நித்திய கர்மானுஷ்டானம் பண்ற நேரத்துல வேற இறை தொண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போது நித்திய கர்மானுஷ்டானம் அதுக்கு ஒரு விலக்கு கொடுக்கப்படும். கூடிய வீட்டில் பண்ணித்தான் ஆகணும். பண்ணவே முடியல அப்படின்னு வந்து தான் மாத்திக்கணும். புரியுதா? புரியுது சுவாமி. அதாவது கைங்கரியத்துல வந்து சாமானிய தர்மம் நழுவும் அப்படின்னு. அதான் சொல்றச்சே, இது அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும் அப்படின்னு சூத்திரம் இதுல வருது, இது மூச்சுப்பட்டியில வருது. சுவாமி, இப்ப வந்து நான் அந்த நித்திய நைமித்திய கர்மா, அந்த கர்மாக்கள்ல ஈடுபடுறவங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 4வது வர்ணத்துல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நித்திய கர்மான்னு இப்ப வந்து சந்தியா வந்தனமோ இல்லைன்னா வந்து அக்னிஹோத்திரங்களோ அந்த மாதிரிலாம் வந்து மெயினா என்னமோ அப்படி அவங்களுக்கு விதிக்கப்படல. அப்ப அவங்களுக்கு வந்து திருவாராதனம் அப்படி அந்த மாதிரி மட்டுமா எடுத்துட்டோமா, இல்ல அவங்களுடைய நித்திய கர்மாவா அவங்க எப்படி வந்து பாக்கணும் சுவாமி? சுவாமி, அவளுக்கு என்னென்ன கர்மா இப்ப சொல்லப்போனா அந்த வர்ண பிரிவே கிடையாது. இப்போ நம்ம வேற வழியில பொழப்புக்காக யார்கிட்ட கை நீட்டி சாப்பிடுவாங்கிறோம். அதுக்காக நம்ம கம்பெனி கவர்மெண்ட்டும் அதை கொடுக்கறது இல்லையா, அதை நமக்கு நித்திய கர்மா நம்ம கர்மான்னு எடுத்துக்கலாம். அவங்க அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னாக்க 4வது வர்ணக்காரர்களுக்கு அவ கம்ப்ளீட்டா மேல வர்ணக்காரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அவ என்ன சொல்ற, அதுல வேடிக்கை என்னன்னாக்க, 4வது வர்ணக்காரன் எந்த உபாசனம் பண்ண வேண்டாம், எந்த கர்மயோகம் பண்ண வேண்டாம். அவன் ஒரு நல்ல ஒரு உபாசனம் பண்ணக்கூடிய ஒருத்தனை பிடிச்சிட்டு இருந்துட்டானாக்க அதனால இவனுக்கு தானாக மோட்சம் கிடைச்சிடும். இவனுடைய எஜமான் விமர்சனத்துக்கு முயற்சி பண்ணான்னாக்க இவனுக்கு தானே மோட்சம். அவன் சின்சியரா பண்ணிட்டு இருந்தானாக்க அவன் சொல்ற வேலையை கேட்டுட்டு இருந்தான். இது நல்ல உதாரணம் சொல்றேன். எப்படின்னாக்க, விபீஷணன் ராவணனுக்கு நல்ல புத்தி சொல்றான், நீ இந்த மாதிரி பண்ண தப்பு, சீதை கொண்டே விட்டுட்டு. அவன் கோவிச்சுண்டு, குலபாம்சக, நீ கெட் லாஸ்ட், நீ எது லாய்க்கல, குலத்துக்கு கொலிக்க வந்தது.
விபீஷணன் அங்கேருந்து பரட்டு வந்துட்டான். உடனே பரட்ட உடனே அவங்க கூட ஒரு 4 பேர் கூட வந்துட்டாங்க. இப்போ பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணது யாரு? விபீஷணன். ஆனா கூட வந்து 4 பேருக்கு தானா சரணாகதி கிடைச்சது. அது மாதிரி அதே மாதிரி பெண்கள் இப்போ இந்த யாக யஜ்யங்கள் பண்றது, இந்த இதெல்லாம் கர்மா பண்றது யார் அதிகாரின்னாக்க, யாருக்கு கூழல் போட்டிருக்கோ அவ தான் அதிகாரி. பெண்களுக்கு கூழல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப என்ன ஆகுது? ஒருத்தருக்கு அவர் பிராமணர் இருக்கான்னு வச்சுக்கோ, அவர் நல்லா யாக யஜ்யம் பண்ண முடியுவார். அவர் மாமிக்கு அது கிடையாது. அப்ப என்னாச்சு? அப்ப வந்து திருப்பி அடுத்த பிறகு பிறக்கணுமானாக்க இல்லை. இவர் பண்ற பலன் அவளுக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு தொண்டு செய்யற யாரெல்லாம் இருக்காளோ அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அதுதான் ஆள வந்தார் கேட்கிறார். எனக்கு உனக்கு தொண்டு பண்ணக்கூடிய பக்தருடைய வீட்டுல ஒரு சாக்கடை புழுவா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அதை விட்டுட்டு இன்னொருத்தருடைய அருள்னால எனக்கு பிரம்மப்பட்டம் கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அது மாதிரி அதெல்லாம் நம்ம பண்ணாங்க. நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒருத்தரை பிடிச்சுக்கிண்டு அவர் மூலமா போனாக்க அவளுக்கு நிச்சயமா எல்லாம் கிடைக்கும். புரியுதா? சுவாமி, வீட்ல இருக்கிறவங்க யாராவது பண்ணினா அது உதவி பண்ணா அப்படின்னு சொல்றீங்க. வீட்ல இருக்கிறவங்க எதுவுமே பண்ணலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க ஏதோ செஞ்சா பரவாயில்ல, செய்யல எதுவுமேனா அவங்களுக்கு நான் என்ன உதவி பண்றது? நான் வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து நம்ம நித்தியப்படி பண்டிகைகள் நடக்கிறது, நம்ம குல வழக்கப்படி நம்ம ஃபேமிலி வழக்கப்படி என்ன பண்டிகைக்கு என்ன உண்டோ, சுவாமி இந்த ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, அது இது எல்லாமே பண்றோம், பண்டிகைகள் பண்றோம். அண்ட் சிராத்தம், இந்த அமாவாசை, இதெல்லாம் நம்ம ஃபேமிலி வழக்கப்படி நம்ம பண்றோம். அப்புறம் வந்து வீட்டு வேலைகளை செய்யறோம். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற நேரத்துல சுவாமியை வேண்டுறோம். அப்புறம் இந்த மாதிரி இதை மாதிரி சத்சங்கள் பண்றோம். வேற எதுவும் பண்றது இல்ல சுவாமி. அதான்மா அவளுக்கு உபநயன ஆனவாளுக்கு என்ன சொல்லிருக்குனாக்க, யான் வத்தியானி கரும்பாணி தானி சேவிதராணி, உங்க அப்பா என்ன பண்ணிட்டாலோ அந்த கர்மாக்களை விடாம நீ பண்ணு அப்படிங்கிறது. அது பண்ண தவறினாக்க கர்மா பண்ண தவறினாதான். அப்ப என்ன ஆகும்? அவள் அல்டிமேட் கோல் முக்திங்கிறது கிடைக்காம போகும். ஆனால் இப்ப நீங்க கேட்டே இந்த மாதிரி இருக்குச்சு, மனைவிகள் என்ன பண்றது? இது பண்ணாக்க இப்போ ஒரு நல்ல ரூல் வச்சுக்கலாம். வால்மீகி கேஸ்ல தான் என்ன பண்றாருனாக்க, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தலைவன் எப்பாடும் பட்டு எந்த வழியிலும் பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், ரைட். ஆனால் அவன் செய்யற புண்ணியத்தில் எல்லாத்தையும் அவளுக்கும் பங்கு உண்டு. ஆனா அவன் பாபம் செஞ்சாக்க பங்கு கிடையாது. அதே மாதிரி மனைவி புண்ணியம் செஞ்சா கணவனுக்கு பங்கு கிடையாது, பாபம் பண்ணா பங்கு உண்டு. சீடன், மனைவி, வேலைக்காரன் இவெல்லாம் தப்புனாக்க முறையே இந்த குரு, கணவன், அவன் தலைவன் வழக்கெல்லாம் இது உண்டு, பாபம் வரும். அதுக்காகத்தான் அரச குடிமக்கள் தப்பு பண்ணாக்க ராஜாவுக்கு இந்த பாபம் சேர்ந்து வாய்ப்பு. அதனால நம்ம பொறுத்த மட்டும் வாஸ்தவம் ஒருத்தரால பண்ண முடியல, என்ன பண்ணலாம்? நம்ம நம்ம இண்டிவிஜுவலா பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போகிறதுக்காகத்தான் எம்பெருமான் இந்த வழியை கொடுத்தார், சரணாகதிங்கிற வழியை கொடுத்தார். சரணாகதிங்கிற வழி அவ எப்பயோ போறப்ப என்னை சுத்தி எத்தனையோ பேர் இருக்கா. வேடிக்கைனாக்க நான் எல்லாரோடையும் நான் பிறந்ததும் இல்லை, எல்லாரோடையும் ஒன்னா நான் சாக போறதும் இல்லை. அப்படி இருக்கிறச்சு நான் என் வழியை நாடுறதுக்கு நான் பண்றேன். ஆனால் என்னுடைய டியூட்டியை நான் தவற மாட்டேன். என் டியூட்டியை ஒழுங்கா பண்ணிவிட்டு அப்புறம் நான் பாட்டுக்கு அவனை மனசுல நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஸ்ரீபாகவத்துல ஒரு அழகான கதை இருக்கு, கேட்டவள் நினைக்கிறேன். சித்தையந்தின்னு கண்ணன் ஒரு பங்குனி மாசத்துல நல்லா இதுல யவனையில மணத்தீட்டுல இருந்துட்டு இது ஆரம்பிச்சு புல்லாங்குழல் வாசிச்ச உடனே எல்லா கோபிகளும் ஓடி வந்துட்டான். பொத்தி சிந்தையந்தின்னு அவள் என்ன பண்ணினானாக்க அவளால வர முடியல. ஏன்? ஏன்னா வீட்டு வாசல்ல பார்த்தாக்க மாமனார் ஆத்துக்காரர் உட்காந்துட்டாங்க, பின்னால பார்த்தா மாமியார் உட்காந்துட்டான். இவளை தாண்டிட்டு போறது முடியாத காரியமா போச்சு. அவள் என்ன பண்ணினா உடனே ஐயோ இது எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். அந்த வருத்தப்பட்டதனுடைய எஃபெக்ட் என்ன ஆச்சுனாக்க
அவ பண்ணின பாபம் எல்லாம் அது தொலைஞ்சிடுத்து. அங்க கண்ணனுடைய குழல் காதில் விழுந்து, குழலோசை காதில் விழுந்து இல்லையா, அவளுடைய புண்ணியம் வர சரியா போச்சு. அதனால அவளுக்கு அப்பவே அந்த நேரத்திலேயே மோட்சம் கிடைச்சிருச்சு. சிந்தையந்திக்கு மோட்சம் அப்பவே கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம பொறுத்தவரை நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கணும், நல்ல வள பத்திட்டு இருக்கணும். வேற வழி இல்லை, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இருந்து உலகத்துல இருந்துட்டு அதை மேனேஜ் பண்ணிட்டு நம்ம பொறுத்த மட்டும் நம்ம பகவானை தவிர்த்து வேற இடம் இல்லாம இது. இதுதான் பிராக்டிக்கல் திங்ஸ். அதுதான் சரணாகதி உபயோகப்படுத்தேன். ஆதாரப்பட்ட எம்பெருமானாரே இவ்வளவு பண்ணிட்டு சொல்றச்சுனாக்க, நான் பண்ணாத பாவம் இல்லை, அது பட்டு இருப்பேன், இப்படி பட்டு மனசார பண்ணியிருப்பேன், உடம்பால பண்ணியிருப்பேன், இதெல்லாத்தையும் போய் கொடுன்னு கேட்டிருக்கேன். அதனால அவள் நம்மள எந்த மூலைக்கு, ஆடி காத்துல அம்மியை அம்மி கோழை பார்க்குனாக்க நம்ம இளம் மூஞ்சி எந்த மூலைக்கு, அது மாதிரிதான். நன்றி சார். அப்புறம் அடியனுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு சுவாமி. இப்ப வந்து அந்த கர்த்தத்துவ நியாயம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதாவது இங்க பண்ணிட்டு இருக்கிற கிரியைகள் பகவானுக்கு அதேதான் நம்ம போய் பரமபதத்திலயும் கண்டினியூ பண்றோம் அப்படின்ட்டு. சோ அந்த கர்த்தத்துவ அந்த அதோட தத்கிருத நியாயம் அந்த தத்கிருத்துவ நியாயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமபதத்துல அந்த லிமிட்லயே முடிஞ்சிடுறதா சுவாமி? இல்லைன்னா வந்து இட் வில் எக்ஸ்பேண்ட் அண்ட் ஏன்னா சத்தியகாம சத்திய சங்கல்பன்னு அவனுக்கு இருக்கும்பொழுது வந்து அங்க போய் நிறைய ஆச்சாரியர்கள் புருஷர்களை பார்க்கும் பொழுதும் இல்ல பகவான் அங்க வந்து கிங்கரோமின்னு ஏதாவது வேலை கொடுப்பானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு பாவம், இந்த மாதிரியான ஒரு மூட் வரும்போது இந்த தத்கிருத்துவ நியாயத்துல இருந்து அது அப்பாற்பட்ட ஒரு ஸ்டேஜுக்கு அது அப்லிஃப்ட் ஆகுமா அப்படின்னு அது எனக்கு ஒரு கொஸ்டின் சார். சரி, நீங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறீங்களா? விளையாடுறீங்களா? 2-3 வெவ்வேறு ஸ்டேஜில் விளையாடுருப்பீங்க. ஒரு 7-8 வயசுல விளையாடுருப்பீங்க, 10-15 வயசுல விளையாடுருப்பீங்க. ரெண்டு ஒரே மாதிரி இருந்ததா? நிச்சயமா இல்ல சுவாமி. ஏன்? ஏன்னா அப்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது வந்து கண்டிப்பா பிசிக்கல் அண்ட் மென்டல் மெச்சூரிட்டி வருது இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், தத்கிருதி நியாயத்துல நம்ம இங்க நம்மால என்ன முடிகிறதோ அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம். இந்த பண்ணக்கூடிய இந்த கர்மாவை, இந்த கைங்கரியமே நமக்கு மகிழ்ச்சி தருது. அது லௌகீகமான மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனா அங்க போனாக்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப நமக்கு நிறைய பண்ண முடியுமே, அதுக்கேற்ற மாதிரி அங்க மகிழ்ச்சி கிடைச்சிட்டு இருக்கும். அதாவது மகிழ்ச்சிங்கிறது மனசு திருப்தி படுறது தானே, அது கிடைக்கும். புரியுதா? இங்க இருக்கிற அளவுதான் அங்க கிடைக்கணும், தேவையில்லை. சில பேருக்கு 2 வாய் சாப்பிட்டா போதும், வயிறும்பிடும். சில பேருக்கு 2 மணி சாப்பிட்டாலும் வயிறு ரொம்பாது. அதான் அவளுக்கு திருப்திங்கிறதுனாக்க வயிறு ரொம்பிங்கிற எண்ணம் தான் அவளுக்கு திருப்தி. எவ்வளவு சாப்பிட்டேங்கிறதுன்னு கிடையாது. புரியுது? சுவாமி தத்கிருத்த ஞானம்னா என்ன? இப்ப ஏதோ சொல்லி தத்கிருது நியாயம், தத்கிருது அப்படின்னு கிருதுன்னா செயல். தத்கிருது இங்க என்ன செயல் செஞ்சீங்களோ அது அங்கே போய் செய்வாள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நல்லா பெருமாளை நல்லா பாட்டு பாடுறது மகிழ்விக்கிறதுல அது ஆனந்தம் இருக்கு. முக்தி கடைஞ்சி போனேன்னாக்க அங்க போய் பெருமாளுக்கு பாட்டி பாடுண்டே பெருமாளுக்கு திருப்திப்படுத்தி. இது தத்கிருது நியாயம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். இந்த பொறுத்த மட்டும் இதுவோ வேதாந்த விசாரமோ பாட்டு பாடுறதோ அர்ச்சகம் பண்ணுறதோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. பெருமாளுக்கு காலம் அமைச்சிட்டு இருக்கும், அதே அங்கேயுமே அந்த. அதனால நமக்கு எந்த செயல் விருப்பமா இருக்கோ, எந்த செயலானது நமக்கு மன நிறைவை கொடுக்கிறதோ அந்த மன நிறைவு அங்க கிடைக்கும். புரியுதா சுவாமி? இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா வந்து இப்போ இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிற தொண்டு அங்க போய் கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான் அப்படின்னு. அதாவது இங்க பண்றது எல்லாத்தையும் பண்ணுங்க, அது கண்டினியூ. எஸ், கண்டினியூயிங் தி சர்வீஸ் ஸ்கில். நான் ஆபீஸ்ல வேலை பண்ணாலும் சரி, இது வந்து நான் என் வயது பழப்புக்காக பண்ணல, நான் அவனுக்கு பண்ற கர்மாவா பண்றேன், அவருக்கு பண்ற ஒரு சர்வீஸா பண்றேன் அப்படின்னு பண்ணுங்க. அதுதான். அதனாலதான் சொல்றச்சே பரதுக்க துக்கித்வம் அப்படின்னு வைஷ்ணவனுக்கு ஒரு லட்சணம் சொல்லிருக்கு. இந்த வைஷ்ணவ ஜனத்தோ தேரே கேகியே ஜோ பீட்டபராயி ஜானரேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னொருத்தர் துக்கத்தை கண்டு அதை போக்கணும் நீங்க அபிப்பிராயப்பட்டீங்க. அது வைஷ்ணவனுக்கு ஒரு லட்சணம்.
அதாவது இன்னொருத்தருக்கு எந்த வகையால் நல்லது பண்ணணும், பகவானுக்கு பண்றோமோ பண்ணலையோ பண்றோம், இது பாகவதாளுக்கு பண்றது. அப்ப அங்க போனாலும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். அப்ப எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நினைச்சு நமக்குள்ள சண்டை வரத்துக்கு இது வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. இதையே நினைச்சுட்டு இருப்போம் நம்ம. அது மாதிரி அந்த எண்ணத்தோட பண்ணோம்னாக்க நமக்கு எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒருத்தர் இண்டிவிஜுவலா தான் ட்ரை பண்ணணும் போகிறதுக்கு. ஆனா இந்த கர்மாவெல்லாம் பண்ணலையே வருத்தப்பட வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த இப்போ அவங்க உமா கேட்டாங்க இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் பண்ணலையே, அந்த கவலைப்பட வேண்டாம் நமக்கு. ஏன்னாக்க நம்ம சரணாகதி பண்றோமே, சரணாகதி அவனுக்கு போறோம். அதுக்கு மாறாக நம்ம சேர்ந்தவாளாம் அந்த மாதிரி இருந்தாளானாக்க, அவளை வந்து நம்ம இருந்தோம்னாக்க இன்னும் கொஞ்சம் விசேஷமா இருக்கும். இல்லாத பற்றி நம்ம ஒன்றும் அதுக்கு ஏற்படுத்த முடியாது. ஆனா ஏன் பண்ணலையே, கர்மா இல்லையே, ஞானம் இல்லையான்னு வேண்டியதில்லை. அதுதான் சொன்னேன் இல்லையா, கர்மமும் ஞானமும் கண்ணன் தடுத்தபின் கர்மமும் ஞானமும் கண்ணனை காட்டுமோ, கர்மமும் ஞானமும் கண்ணனே ஆனபின் கர்மமே ஞானமே கண்ணனே போதுமே அப்படின்னு தோணும். அவ்வளவு பியூட்டிஃபுல் சாங். வேற ரொம்ப ஜாலா இருந்தது சுவாமி. நன்றி சுவாமி. சரி, கொஞ்சம் இதுக்கு போவோம், சப்ஜெக்ட் போவோமா? ஓகே சார். அடியேன். பேஜ் 331 சாதனாத்தியாயம் அங்கபாதம். இந்த உபாசனம் அதுக்கு வேண்டிய அங்கங்கள்லாம் இது வந்து இங்க டிஸ்கஸ் பண்றோம். இந்த பாதம் முழுக்க மேஜர் போர்ஷனாக தாண்டிட்டோம் நம்ம. இந்த 3வது அத்தியாயம் 3வது பாதம் இருக்கு, அதுதான் பெருசு. ஆனா அதுல நிறைய இந்த சரங்கியில பத்தின யோஜனை தான் இருந்திருக்கு. அது எதுன்னு இன்னமே போச்சு கண்டினியூவேஷன் தான் வருது. இந்த பொருள் சௌரியமா போகுது, ஈஸி இனிமே ஈஸியா ஓடிப்போம். ஓகே. சாதனாத்தியாயம் இங்க பாருங்க. மனவேள்வி அங்கங்கள் ஆய்வு, புருஷார்த்தாதிகரணம், இக்காலத்தின் பெயரும் தொடர்பும். முந்தைய பாதம் வேள்விகள் உபாசனம் இவ்விரண்டுக்கும் உள்ள தொடர்பு, இதை பற்றி ஆராய்ந்து இப்பாதத்தின் இச்செயல்கள் அங்கங்கள் ஆராயப்படுகின்றன. எது செஞ்சாலும் அதுக்கு அங்கம் உண்டு. ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சில இதெல்லாம் ப்ரீரிக்வசிட்ஸ் நிச்சயமா இருக்கு. ப்ரீரிக்வசிட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் கிடையாது. கல்யாணம் பண்ணணும்னாக்க என்ன பண்ணணும், போல வாசலை பந்தல் படுத்துக்கணும், சமையல்காரங்க ஆர்டர் பண்ணணும், மேளவாத்தியங்கள் அரேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அங்கம்தான். ஏசா கல்யாணம் தானே பண்ண போறேன், அதுக்கு மேலகாரணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படி கேட்கப்படாது. அது மாதிரிதான் முந்தைய பாதம் வேள்விகள் உபாசனம் இவ்விரண்டுக்குள்ள தொடர்பு, இதை பற்றி ஆராய்ந்தது. இப்பாதத்தில் இச்செயல்களின் அங்கங்கள் ஆராயப்படுகின்றன. முதற்படியாக இச்செயல்களின் இலக்கு என்ன என்பது அறுதியிடப்படுகிறது. இதனால் முக்தி இலக்கு களம் புருஷார்த்தாதிகரணம் என்று அழைக்கப்படுகிறது. அதுபத்தி நமக்கு என்ன முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியும், புருஷார்த்தம். முதல்ல யூ பி வெரி கிளியர் ஆஃப் இட் எய்ம். நம்ம ப்ராக்டிக்கல் எழுதணும் வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றோம்னா முதல்ல எய்ம்னு போட்டுக்கிறோம் இல்லையா. எய்ம் டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் தி லெங்த் ஆஃப் தி சிம்பிள் போட்டுக்கலாம், பட் டைமிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இக்களத்தில் ஆராயப்படும் மைய கருத்து, இறுதி இலக்கான பிரம்மத்தை அடைவதற்கு உபாசனமே வழி என்று முன்பு அறுதியிடப்பட்டது. அந்த இலக்கை அடைவதற்கு வேள்விகள் அங்கமாக முடியுமா என்பது ஆராயப்படுகிறது. என்ன சார் திருப்பி உபாசனம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் வேள்வியால் அடைய முடியாதா அப்படி ஒரு கேள்வி வந்து முடியாது. ஏன்னா உபதெல்லாம் சொல்லலை, எது உபனிஷத்தை சொல்லலை. உபனிஷத்து என்ன சொல்லியிருக்குனாக்க உபாசனம் தான் சொல்லியிருக்கு. வேள்விகள் சொன்னாக்க வெவ்வேறு தேவதை வருது. ஆனா இலக்கு ஒன்னா இருக்கிறதுனால தேவதை வெவ்வேறையா இருந்ததுனாக்க இலக்கு மாறி போது முடியாது. பிரம்மத்தை உபாசிப்பவன் அறப்பெரியதை அடைகிறான். இந்த புருஷனை அறப்பெரியவனாகவும் பரிதியின் ஒளியுடையவனாகவும் தாட்சிகளுக்கு அப்பாற்பட்டவனாகவும் அறிக. அப்படி அறிந்து உபாசிப்பவன் இப்பிறவிலேயே இறப்பின்மை எய்துகிறான். வேதாக மேத்தம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர் நன் தமசஸ்து வாரே அப்படின்னு தவிர வேறு வழி இல்லை. தங்கள் பெயர் உருக்களை தொலைத்து நதிகள் கடலுக்குள் கலப்பது போல் உபாசகன் தன் பெயர் உருக்களை நீங்கி ஒளி பொருந்திய புருஷனை அடைகிறான். இக்கருத்துக்களே சூத்திரம் செய்த வியாசர் பாதராயண கருத்துமாகும். இப்போ பாதராயணோட சிஷ்யர் தான் ஆறு, வியாசருடைய சிஷ்யர் ஜெய்மனி. அவரைத்தான் இந்த சடங்கிகளுக்கு சூத்திரம் எழுத சொல்லி நியமிச்சிருந்தார். அவர் அதை எழுத ஆரம்பிச்சார். பட் ஹி வாஸ் வெரி சின்சியர் டு ஹிஸ் ஜாப். அதனால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம். என்னாக்க ஒரு வக்கீல் இருக்காருன்னு வச்சுக்கோ,
ஒரு வக்கீல் அங்கே போய் தன் கட்சிக்காரன் என்ன பண்ணாலும் ஒண்ணு அவன் பண்ண ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ண வர கடைசி வீட்டில் உண்டா இல்லையா? பை சான்ஸ் அவர் எதிர்கட்சிக்கு அதே வாதம் வந்திருந்தாக்க அவருக்கு தான் எதிர்கட்சி இந்த கட்சிக்காரன் கிழி கிழிக்குவார். அந்த மாதிரி அவர் ஜெய்மனி தன்னுடைய எடுத்த அந்த செயலுக்கு முழு மூச்சோட அதுக்கு வேலை செஞ்சிருக்கார். இக்கருத்துக்கு மறுப்பு வாதம் சடங்கையில் சூத்திரம் செய்த ஜெய்மினி மகரிஷி எதிர்வாதிட்டு இக்கருத்தை மறுக்கிறார். வேள்விகளில் அதன் அங்கங்களை புகழ்ந்து துதிபாடும் அர்த்தவாதம் போல் உபாசனம் அவ்வேள்வி இயற்றுவோனை புகழ்கிறது. ஆதலால் அது அவன் செய்யும் வேள்வியின் இலக்கையே தன் இலக்காக கொண்டுள்ளது. பிரம்மத்தை அடைவதல் அதன் இலக்கு அல்ல. அதனால இந்த அர்த்தவாதம் மாதிரி உபாசனங்கிறது நீ பண்ணு, முழு மூச்சோட பண்ணு அப்படின்னு சொல்றதை தவிர்த்து அவரை ஊக்குவிக்கிறதுக்காக ரைட் குழந்தை இது பண்ணிட்டியா, ரைட் 10ஆம் வகுப்பு படி எழுது, இன்னொரு சாக்லேட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. நம்ம குழந்தைக்கு சாக்லேட் தர நோக்கம் இல்லை, அது 10ஆம் வகுப்பு எழுதி சொல்றதுதான் முக்கியம். அதுக்காக வேதாந்த வாக்கியங்கள் ஒருவருக்கு உடல் வேறு, செயல்படும் ஆன்மா வேறு. எனவே அவன் உயிருக்கு நன்மை தேடிக்கொள்ளல் வேண்டும் என தகுதிப்படுத்தும் முகமாக உபாசனத்தை கூறுகின்றன. அழியும் உடலிலும் வேறுபடாத அழிய ஆத்மாவுக்கு நன்மை செய்வதற்காக வேள்விகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இக்கருத்து தலை சிறந்த ஆத்மஞானம் எனப்படும் கேகே நாட்டு அஸ்வபதி, ஜனகர் போன்றோரால் நடைமுறையால் நன்கு அறியப்பட்டுள்ளது. முதல்ல ஆத்மா வேற உடம்பு வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னாக்க அந்த நம்ம உடம்புக்கு என்னத்தான் என்னவோ தெரிந்தாலும் சரி, அது ஒரு முடியக்கூடியது. வேத நூல் பிராயம் 100, மனுஷர் தான் புகழணும் 100 வயசா மேக்சிமம் இருக்க முடியும். நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம பண்ணுறதுனால அது எப்போ எவர்லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே மாதிரியாகவும் இருக்காது. ஆனால் ஆத்மா என்னைக்கு ஒரே மாதிரியா இருக்கும், அதுக்கு தான் நமக்கு எவர்லாஸ்டிங் பிளிஸ் வேணும். மேலும் இதே கருத்து குறிப்பால் வலியுறுத்தப்படுகிறது. எச்சடங்கு நம்பிக்கையுடன் உபாசனத்துடன் மன ஈடுபாட்டுடன் செய்யப்படுகிறதோ அது திறன்மிக்கதாகிறது. இது உத்கீதத்தை விவரிக்கும் இடத்தில் காணப்படினும் பொதுவாக எந்த எச்சடங்கு என்று கூறப்பட்டிருப்பதால் எல்லா வேள்விகளுக்கும் பொருந்தும். இது அவளுக்கு முக்கியமான பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் விட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறோம், ஏதோ ஒரு காரியம் பண்றோம். இந்த காரியம் பண்றச்சு அந்த காரியத்துல முழு ஈடுபாடோட பண்றோமா? முழு ஈடுபாடு பண்ணினோம்னாக்க நமக்கு அந்த காரியம் என்ன நடக்கும்? சில விஷயம் நடக்காமல் போகலாம், ஆனா நம்ம முழு ஈடுபாடு பண்ணினோங்கிற திருப்தியாவது நமக்கு இருக்கும். அதெல்லாம் இல்லாம ஏனோ தானோ பண்ணினோம்னாக்க அது வெற்றி பெறலைன்னாக்க வெற்றி பெறலையேன்னு வருத்தப்படுறது அர்த்தமே இல்லை நமக்கு. பிரதாரண்யகம் உடலில் நீங்கியவன் பழைய வித்தியலின் பலன்களும் வேள்வி பலன்களும் தொடர்ந்து வர மேலே செல்கிறான் என்பதால் உபாசனமும் வேள்விகளும் இணைந்தே இருத்து வெளிப்படை. இதுல தான் பாதி காமிச்சிருக்காரு, பாதி காமிக்கல. அது சொல்றச்சுனாக்க அவன் போறான்னாக்க செயல்களுடைய நன்மையால அவனுக்கு பாவங்கள் தடுக்கப்படுகின்றன. நான் முக்தி அடையணும் ஆசை இருக்கு, ஆனால் நான் ஒரு நாள் கூட சந்தியானம் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும்? முதல்ல எனக்கு பாவம் வந்து சேரும், டிஸ்குவாலிஃபிகேஷன். பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் டேர்ம் டேஸே இல்லைன்னாக்க போய்டு முடிய சமயத்தில் அந்த மாதிரி என்ன பண்ணனாக்க இது வேணும். அதனால முதல்ல யூ குவாலிஃபை யுவர் செல்ஃப், யூ பியூரிஃபை யுவர் செல்ஃப் அண்ட் தென் டூ இட் அப்படிங்கிற மாதிரி உடம்பை சுத்தப்படுத்திக்கிறது, ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கிறது வேள்விகள், நம்முடைய சடங்குகள்லாம் ஒழுங்கா பண்ணாக்க ஆத்மா சுத்தமாகுது. அப்புறம் உபாசனை கை கொடுறது. குருகுலத்தில் வேதத்தை முழுதும் ஓதிய பிறகு ஒரு மாணவன் இல்லற நிலைக்கு தகுதிப்படுத்தும் சமாவர்த்தன சடங்கை செய்து சடங்குகளுக்கு பெருமையூட்டும் வகையில் வித்தியலை செய்து கொண்டும் தூய இடத்திலிருந்து குடும்பத்தை நடத்தி வர வேண்டும் என்று குருவால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இதனாலும் சடங்குகள் விதிக்கப்படுகின்றன. கல்யாணத்துல பாத்தீங்கன்னாக்க பிரதம்னு சொல்லுவா. மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவா? அவனுக்கு முதல் ஜாதகர்மா நாமகர்மா இதெல்லாம் ஆரம்பிச்சு இந்த சொல்லி விரதம் மட்டும். இந்த விரதம் மட்டும் என்ன பண்ணனாக்க இவனுக்கு அந்த கிராஜுவேட்ஷிப் முடிஞ்சுட்டு அப்படின்னாக்க அவன் 24 மணி நேரம் ஒரு சூரியோதயத்துல இருந்து அடுத்த சூரியோதயம் மட்டும் என்ன பண்ண மாட்டு கொட்டகையில் இருக்கணும். நல்லா போத்திக்க கூடாது, கொசு கடிக்கும், எல்லாம் இருக்கும். இறங்கியும் போகக்கூடாது, அங்கேதான் இருக்கணும். முகத்துல சூரிய ஒளிப்படாமல் இருக்கணும். இதுக்காகத்தான் என்ன பண்ணுவோம், நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முகத்தை சுற்றி ஒரு அங்கவசத்தை சுற்றி வச்சுருவான். அவன் தலையில் ஒரு குடத்தையும் வச்சுருவான், எல்லாத்தையும் தாங்கிக்கணும் அவன். அந்த மாதிரி அதை பண்ணினான்னாக்க அவன் தான்
கல்யாணத்துக்கு இதுக்கு குடும்ப வாழ்க்கை தகுதியாகிறான். அவன் என்ன பண்ணுறான்னாக்க, அப்பா இவன் படிப்பு முடிஞ்சு போச்சு, நீ போ நல்ல குலத்துல இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல இடத்துல இருந்து இடையறாத ஆனந்தத்துக்கு அதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். ஆக என்ன சொல்றதுக்கு, அதுக்கு வேண்டி சடங்குலாம் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. ஆக நீ சடங்குகள் செய்யணும்னு சொல்லிருக்காரு இல்லையா, அப்போ சடங்குகள் தான் இம்பார்ட்டன்ட்டு. குருவே அத்தனை சொல்றாரு அப்படிங்கிறது அவருடைய பாதம். ஈசாவாசி உபனிஷத் ஒருவன் செயலில் ஈடுபட்டு 100 வயது வாழ வேண்டும் என்று விதிக்கிறது என்பதால் சடங்குகளே முக்கியமானவை. அப்போ என்ன ஈசாவாசியத்தில் சோம்பி இருக்கக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும். இப்போ எவ்வளோ நாளைக்கு ஆக்டிவாக இருக்கியோ அவ்வளோக்குள்ள தான் நல்லது. நீ இது இல்லாமல் இருந்தேன்னாக்க உனக்கு இதெல்லாம் கிடைக்காது, உனக்கு முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னாக்க, எனக்கு முக்தி நான் வந்து பெருமாள்லாம் பார்த்துக்குவார், நான் பேசாமல் இருந்துடுறேன் அப்படின்னு இருக்க முடியுமானாக்க முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னாக்க ஒழுங்காக உன்னுடைய கடமைகளை நீ செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நான் ஒரு பெரிய பணக்காரருடைய பிள்ளைன்னு வச்சுக்குவேன். அவருக்கு ஏதோ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் வேறாக்கெல்லாம் இருக்குது, அவர் பண்ணிட்டு இருக்காருனாக்க நான் அதை நிர்வாகம் பண்ணணும்னாக்க பின்னாக்க அதை தெரிஞ்சுதாகணும். அதான் எங்கள் அப்பா பண்ணுறாரு அப்படின்னு நான் பேசாமல் இருந்தேன்னாக்க அதை நான் நிர்வகிக்க முடியாது. அதுபோல் நான் வந்து எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சுருக்கணும். சோம்பேறித்தனமாக நான் இருந்துட்டு போகிறேன்ட்டு இது ஒரு பெரிய ஃப்ளாவாக முதல் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே முதல் சூத்திரத்தை பார்க்கறச்சே பார்த்தோம். எப்போ அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இந்த ஞானம் நன்னா வந்துருத்தானாக்க நான் தான் பிரம்மமாச்சே, இந்த ஞானம் நன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக வந்துருக்கு, நான் உண்மையிலே ஃபீல் பண்ணினேன்னாக்க நான் என்ன எந்த வேலை பண்ணணும், ஒரு வேலை பண்ண வேண்டாம். என்ன எனக்கு முக்தி தானாக கிடைக்கணும், தானாக உடம்பு விட்டு போகிறது, நான் ஏன் கவலை பண்ணணும், நான் தான் பிரம்மமாச்சே. அந்த எண்ணம் வந்துருத்தானாக்க எனக்கு நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லையே. இப்படி இருக்க முடியுமா? இல்லையே. பின்னால் மீதி மற்ற சூத்திரங்களை பூரா சங்கரர் எழுதினா எனக்கு 555 சூத்திரம் முழுக்க இதெல்லாம் பண்ணு விதிக்கிறாரு. அப்போ எப்போ எனக்கு வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற எண்ணம் உறுதிப்பட்டு நான் என்ன பண்ணணும், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, நீ தெரிஞ்சு இல்லையா, இதை வந்து நினச்சிட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. அதனால எனக்கு என்னத்தை தான் நாலேஜ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நான் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். நான் பெரிய பணக்காரனாக இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் வந்து என்னுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி வேலை தான் செய்யணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இந்த சொல்ல குந்தி தின்னா குன்றும் கரையும் சொல்லலே அந்த மாதிரி ஆயிடும். அதனால் நம்ம பொறுத்த மட்டும் ஆக்டிவாக இருக்கணும் லைஃப்பில். ஆனால் ஆக்டிவாக இருக்குச்சு அதனால் எனக்கு பலன் கிடைக்குன்னு நினைக்கப்படாது. ஆனால் எப்பவும் பிரம்மத்தை மறக்காமல் அது பிரம்மத்தையே நினச்சிட்டு இருக்கணும். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்பிரிசுவதான ரூபமாக இருக்கணும். அதுக்கு வந்து அவன் நித்திய கர்மானுஷ்டானம் செய்யலைனாக்க தடங்கள் வரும், இந்த தடங்கள் செய்யப்படாது அப்படின்னு சொல்லு. புரியுதா? இதுதான் டவுட்டு வெற்றி? இல்ல சுவாமி. வேற யாருக்காவது? சுவாமி எந்த இடத்துலயும் வந்து குலத்தினால பிறப்பால வந்து ஒருத்தவங்க கீழே அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லல. சொல்லவே ஒரு இடத்துல சொல்லல. நல்லா அதுதான் ஒரு இடத்துல சொல்லல. அவன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்து வேண்டினார். இப்போ நல்ல பாடி இருக்கு பாருங்க, அதுவே வெரி குட் எக்ஸாம்பிள். நமக்கு ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட்னு சொல்லுங்க பார்ப்போம். உடம்புல கபாலம். ஆமா, அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடி ஹார்டஸ்ட் பார்த்தா உள்ளங்கால். இதுல கபாலத்துக்குள்ள மூளை இருக்கு. மூளை வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அது டோட்டல் பாடி வெயிட்ல மூளையினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 2.5% 3% தான். ஆனால் தட் கண்ட்ரோல்ஸ் தி ஹோல் திங். ஆனால் அதைத்தான் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அது உயரத்தில் இருக்கு. அதனால மூளை தான் வசந்தது, கால் வசந்தது இல்லைன்னு ஆயிடுமா? ஆகாது. கீழே கால் இருக்கு பாருங்க, கால் தசை இருக்கே, அதுதான் ரொம்ப ஹார்டன். நிறைய பேர் செருப்பு பண்ணணும். நாங்களாம் காலேஜ் இது வேலைக்கு வரப்பல செருப்பு போட்டது இல்லை. காலேஜுக்கு போச்சு வெறுங்காலில் தான் போயிருந்தோம். வெறுங்காலில் போகிறோம். எல்லாத்தையும் தாண்டுறது, எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அதுதான் போயிட்டு. அவ்வளோ ஹார்டாக இருக்கு அந்த இது.
அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நல்லா தாங்கிட்டு போகிறது. அதே நல்ல மொசைக் தர இல்லைன்னா பழமொழி இருக்குச்சுங்களா, அது நல்லா பெருக்கிட்டீங்க. பெருக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு மலர் இருந்தால் அதுக்கு தெரியும், உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கே அது தாழ்ந்து ஆகிடுமா? ஆகாது. அதுதான் தாங்கிட்டு இருக்க உடம்பு பூரா. அப்போ மூளை வந்து வசதி உள்ளங்கால் தாழ்த்தின்னு ஆகுமா? ஆகாது. அது போகட்டும். அப்படி எக்ஸ்கிரீஷியா ஆர்கன்ஸ் இருக்கேன், அது ஒரு நாள் வேலை செய்யலன்னா எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம ஆற்றுல 2 நாளைக்கு சாக்கடை அரைச்சி விட்டு சொன்னாங்க என்ன ஆகும்? வீட்டில் தலையே பண்ண முடியாதே. அதனால இதில் வசந்தது தாழ்ந்துங்கிற எல்லாம் அப்பப்போ அவள் வந்து அது வேலை செஞ்சு ஆகணும், செஞ்சாத்தான். இதில் வசந்தம் கிடையாது, தாழ்ந்து கிடையாது. ஆனால் அந்த வேலைக்கான மதிப்பு வேற, இந்த வேலைக்கான மதிப்பு வேற. அது அந்த செய்யறதுல மட்டும்தான் இருக்கு. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, அதில் எம்டி இருக்க, கேட் கீப்பர் இருக்கான். எம்டியும் மனுஷன் தான், கேட் கீப்பரும் எம்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மனுஷர்கள் தான். ஆனால் எம்டிக்கு என்ன பொறுப்பு இருக்கு? அதுக்கேற்ற மாதிரி சம்பளம், மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. கேட் கீப்பருக்கு என்ன இருக்கு? அவர் 8 மணி நேரம் டியூட்டி முடிஞ்சு அவர் 10 போயிடுவார் சாமி. எப்படி போக முடியுமா? இல்லை, ஒரே ஒரு ஆள் இருக்கு, அவன் வசந்த் தான். ஆனால் தேர் ஆர் கண்ட்ரோல்டு வித் தி சேம் ரூல் ஆஃப் தட் கம்பெனி. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல எதுவுமே வந்து உயர்வு தாழ்வு கிடையாது. நமக்கு கையில் நகைச்சுவம் தான், ஐயோ எது வேணா வரலாம்ப்பா, இந்த நகைச்சுவத்தை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். சளி பிடிச்சோம், ஐயோ சளி பிடிச்சோம். எந்த உடம்புல எந்த வகையான ஒரு ஊர் ஏற்பட்டாலும் உடனே அதுக்கு பெருசாக தான் தெரியணும். அதனால இது வசந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு. அதெல்லாம் அதுக்கு தலையின் ஈழ்ந்த மயிரணையர் மாந்தத்தின் நிலையை எழுந்த கடை. தலையில் இருக்கிற முடிக்கு எவ்வளவுலாம் செலவு பண்ணுவாங்க. அதுக்கு எப்படியா இப்படியா எல்லாம் அழகு வலக்கொண்டை இடக்கொண்டை எல்லாம் போட்டுருக்கோம். ஆனால் அதுலேருந்து ஒரு முடிக்கே விழுந்துட்டுனாக்க அது லாய்க்கு இல்லாமல் போட்டு பாருங்க, அந்த மாதிரி. அதனால சமூகத்தில் யாரும் வசந்தா கிடையாது, தாழ்ந்த கிடையாது. இதை கிளீனாக நம்ம எஸ்பெஷலி வைஷ்ணவ சித்தாந்தத்தில் நீங்கள் அந்த கிரந்தங்களை படிச்சிங்கன்னா தெரியும். அவன் பிறப்பினால் வசந்தவனாக இருந்து அவன் வந்து பகவானை சேவிக்கலைன்னாக்க, பக்தனா இல்லைன்னாக்க, அவன் 4 வேதம் படிச்சிருந்தாலும் சரி, அவன் தான் புலையன். ஒருத்தன் வந்து நாய் மாம்சத்தை சாப்பிட்ற சண்டாளனா இருந்தாலும் அவனுக்கு பக்தி மிக்க இருக்குமானால் அவன் பிராமணன் அப்படிங்கிறது. இன்னைக்கு தான் கிளாஸ் எடுத்தேன் அவனுக்கு. அதனால அப்ப வந்து மனு ஸ்மிருதி சொல்றது, அது சொல்றது, இது சொல்றதுன்னு இங்க வந்து ஒரு ராங் ப்ராபகண்டாலாம் வருது. அதெல்லாம் பொய்யா? ஆமா, ஃபால்ஸ் ப்ராபகண்டா. இந்த மனுஸ்மிருதி சொல்றதுலாம் மனு சொல்றதுனால எதுக்காக சொல்றதுனாக்க, உலகம் நடக்கிறதுக்காக சொல்றாரு, லௌகீகமானதுக்காக சொல்றாரு. ஆனால் முக்தி அடையறதுக்கு எந்த விதமானதும் கிடையாது. ஏன்னாக்க ஒருத்தர் வந்து இன்னார் இந்த வேலையை செய்யணும், டோன்ட் ஸ்டெப் இன்டு அதர்ஸ் ஷூ அப்படின்னு சொல்லுவான். நான் இன்னொருத்தர் வேலை நீ செய்ய ஆரம்பிக்காது, உன் வேலையை நீ ஒழுங்கா செய்ய. அப்படி இருந்தால் தான் நம்ம உலகம் ஒழுங்கா நடக்கும். ஒருத்தன் வழிகாட்டுதலோடு இருக்கணும். அவன் திருப்பி இப்போ சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஏன் அப்துல் கலாம் இருந்தார், அவள் என்ன பண்ண ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தா. அவள் எங்கேயா ஒர்க் ஷாப்பில் போய் யாரும் செஞ்சு இது எப்படி பண்ணலாம் எல்லாம் அவள் ஐடியா கொடுத்துட்டே இருந்தா. இந்த ஐடியா கொடுத்துட்டேன்னா இவள் செய்ய முடியுமா? கீழே இருக்கிறவா அது மாதிரி செஞ்சுட்டு இருப்பான். அவளை ஜாக்கிரதையாக பாதுகாத்தான் வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு 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 டேர்னரோ ஒரு டில்லரோ இது இருந்தான்னாக்க அவன் தான் வேலை செய்யணும். இப்போ இந்த ட்ரைனிங் டில்லிங் பண்ணுறான், யாரோட பண்ண முடியும்? ஆனால் அவள் யாரும் பண்ணி கொடுத்தாள், அது பண்ண முடியுமா வேறு யாராவது? அந்த இடத்துல அவள் பெரியவன் தான். ஆனால் அவளுக்கு நம்ம மாதிரி எல்லா உறுப்புகளும் அப்படித்தான் இருக்கு. அவளுக்கு சாப்பாடு வேணும், தூக்கம் வேணும், எல்லாம் உண்டு. வசதி தாழ்வு கிடையாது. செய்யக்கூடிய வேலையினால அது, அதாவது இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்து வெளியினார். அதனால ஒருவன் சாதாரண இதாக இருந்தாலும் அவன் பிராமணனுடைய இது கேரக்டர்ஸ் இருந்ததுனாக்கா அவன் பிராமணன் ஒத்துக்கணும். மனு ஏன் பண்ணான்னா லௌகீகமாக பண்ணுறதுக்கு இதுதான் ஒத்து வரும். ஒருத்தர் வந்து நான் பிராமணனா இருக்கேன், நான் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி பிராமணனா இருக்கேன் தவறப்படாது, அவன் திருப்பி சொல்றது சொல்றியா? மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் தான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒரு திருவள்ளுவர் சொல்றான், வேதத்தை மறந்துட்டான்னாக்க திருப்பி வச்சுக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய ஒழுக்கத்தோட டியூட்டிஸ் இருக்கேன் அது செய்யலைன்னாக்க அது கெடுதல். நம்ம வந்து பிராமணன் சொல்றமே தவிர்த்து அவனுக்கு செய்ய வேண்டிய எந்த இது அவனுக்கு உள்ள எந்த கர்மா இருக்கோ அதெல்லாம் ஒழுங்கா பண்ணலை இருக்கு இல்லையா? இது சொல்ற வரைக்கும்
பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழ் இன்னா. பிராமணன் நாயோ கோழியோ வளர்க்கப்படாது. எத்தனை பேர் ஆத்துல நாய் வளர்த்துட்டு இருக்கோம்? இதெல்லாம் தப்பு. அப்புறம் தான் இந்த பண்றவன் நான் அந்த பிராமணன் சொல்லிக்கிட்டே லாய்க்கு இல்லை. சந்தியாவந்தத்தை விட்டவன் சந்தியாகீனகா அசுச்சிகி சர்வகாரி அனர்ஹா அப்படிங்கிற அதே மனு. சந்தியை விட்டவன் அசுச்சி, தீட்டுள்ளவன். சர்வகாரி அனர்ஹா, எந்த ஒரு நல்ல காரியம் தகுதி இல்லாத. அதை இன்சிஸ்ட் பண்ணாம நான் வெறும் தோல் ஒரு புலர் மட்டும் போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து வசந்தவன் நினைச்சேன்னாக்க அது மாதிரி முட்டாத்தனம் வருது கிடையாது. ஆனால் நம்ம இதில் பாருங்க, நம்பிள்ளைன்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் தான் திருவாய்மொழிக்கு இந்த 36,000 படி ஈடு எழுதினவர். ரொம்ப விசதமான வியாக்கியானம், ரொம்ப விளக்கமான வியாக்கியானம். இன்னைக்கும் அதான் ஒரு ஸ்டாண்டர்டான வியாக்கியானம் எடுக்கப்படுறது. அவருக்கு 2 மனைவிகள். முன்னால சாதாரண 2 மனைவி வச்சிருப்பார். ஏன்னாக்க நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணுறதுனா மனைவி வேணும். மனைவிக்கு மாசத்துல அசௌகரியமான நாட்கள் இருக்கும் இல்லையா, அப்ப இன்னொரு மனைவி ஹெல்ப் பண்ணிட்டு. அப்படி இருக்கிறச்சே அவருடைய முதல் மனைவி ரொம்ப ஆச்சாரமா இருக்கக்கூடியவள். அவள் பண்ணிட்டு இருந்தாள். 2வது மனைவி அவள் ஆச்சாரியம் இல்லை, ஆனா அவள் தொட்டு சாப்பிட மாட்டாரு. அப்போ மனைவி வீட்டுக்கு விளக்கா இருந்தாளானாக்க என்ன பண்ணுவோம்னாக்க, ஏரி திருவுடைய தாசர் அப்படின்னு ஒரு பாகவதர், அதாவது 4ஆம் வருடத்தவர், அவரை கூப்பிட்டு தளிய பண்ண சொல்லி இந்த தளிய பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு தானும் சாப்பிடுவோம். இதுல வைஷ்ணவன் பெருமாளை நோக்கி போறவன் அப்படிங்கிற பக்தன்கிறது தான் முக்கியமாகச்சே தவிர்த்து இந்த ஜாதி புனல் போட்டுக்க ஜாஸ்திங்கிறது ஆகுது. அதே மாதிரி இங்க நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீரங்கத்துல. அவர் டெய்லி காலட்சேபம் சொல்லிட்டு இருப்பார். நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பார். கேட்கச்ச ஒரு தீண்டத்தகாதவர் அவரும் இதுக்கு வெளியில, மடத்துக்கு வெளியில் நின்று கேட்டுட்டு இருப்பார். அந்த மடம் இடம் காணலை. அதுக்காக புதுசா ஒரு இடம் கட்டினார். இடம் கட்டிட்டு மறுநாள் ஆரம்பிக்கிறது, ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து இங்கே ஆரம்பிக்கிறதா இருந்தது. முதல் நாளைக்கு இந்த இவர் வந்தார். என்ன பண்ணாருனாக்க, சுவாமி நாளைக்கு புண்ணியாவாசனை ஆயிடுச்சுனா நான் உள்ள வர முடியாது, நான் உள்ள மண்டபத்தை பார்த்துட்டு போலாம் வந்தேன். தாராளம் வாங்க கூட்டின்னு போனார். எல்லாத்தையும் காமிச்சார். காமிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் அங்கேயே ஆரம்பிச்சுட்டேன் இதே கால்சியம் சொல்றது. உடனே என்ன அப்ஜெக்ட் பண்ணா, சுவாமி நாளைக்கு என்ன போட்டிருக்கு, இன்னைக்கு வாக்குறீங்கன்னாக்க, இல்லை இல்லை இது புனிதம் ஆயிடுத்து, ஏன்னா அவர் கால்பட்டது. அதே மாதிரி மாறன் நேர் நம்பி அப்படிங்கிறவர் ஆளவந்தாண்டு ஒரு சிஷ்யர். ராமானுஜருடைய ஆச்சாரியநாதர் இது பெரிய நம்பிகள் ஆளவந்தால ஒரே ஒரே சீடர்களா இருந்தார். அப்போ மாறன் நேர் நம்பி தாழ்த்தப்பட்டவர். அவர் என்ன சொன்னார்னாக்க, நான் என் ஜாதி விலகி வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஆகிடுத்தானாக்க என்னை தயவு பண்ணி எங்களுடைய ஜாதிகார்ட்ட காமிச்சு கொடுத்துறாதீங்க அப்படின்னு இருந்தார். மாறநேர் நம்பி ஆளவந்தாருக்கு முதுகுல ஒரு ராஜ பிளவை வந்தது. அந்த காலத்துல ஒருத்தருடைய வியாதியை இன்னொருத்தர் வாங்கக்கூடிய வசதி இருந்தது அதுக்கு. அப்போ அதை அவர் மாறநேர் நம்பி தான் வாங்கிட்டார். வாங்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே அவருக்கு மாறநேர் நம்பிக்கை இவர் பண்ணினார், வேறு பெரிய நம்பிகள் கர்மா பண்ணினார். உடனே எல்லாரும் வரைக்க வச்சுட்டாங்க பெரிய நம்பிகளை. நீ லாய்க்கில் கூட நீ பிராமணன் ஒரு தீண்டதாரம் பண்ண தப்பு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். போய் எல்லாரும் போய் இவர் ராமானுஜர் கூப்பிட்டு கேட்டார், ஏன் இப்படி பண்ணிடு அப்படின்னு. அவர் சொன்னார், இருக்கு நான் என்ன ராமனுக்கு மேல போயிட்டேன்னா மாறநேர் நம்பி ஜடாயுக்கு கீழே போயிட்டாரான்னு கேட்டார். ஜடாயு பட்சி, அதோட மனுஷ சொந்தம் தானே. ராமன் பெருமாள் க்ஷத்திரியன், அவன்தான். நான் பெரிய நம்பி நான் அவரோட பேச போயிட்டேன்னா அந்த ராமன் என்னை விட வசந்தான ராமனே ஜடாயுவாகிற தாழ்ந்து ஒரு பட்சி, மனுஷன் இல்லாத ஒரு பட்சிக்கு பிரம்மமே சம்ஸ்காரம் பண்ணார். பிரம்மமே சம்ஸ்காரம்ன்றது வேதம் படித்த அப்பாவுக்கு வேதம் படித்த பிள்ளை பண்ணக்கூடிய சம்ஸ்காரம். ரொம்ப வசந்த சம்ஸ்காரம். ரொம்ப சாதனா பண்ணுறமே, இதெல்லாம் பித்திருமேதம்னு பேர். பிரம்மமே சம்ஸ்காரம் பண்ணார். அதை விட தாழ்ந்தா போயிட்டேன்னா அப்படின்னார். அதில் கொஞ்சம் ஒத்துக்காது இருந்தது. அப்போ என்ன பண்ணினான்னாக்க, அவருடைய பொண்ணும் பெரிய நம்பிகளுடைய பொண்ணும் அத்துழாயிருப்பார். அவள் என்ன பண்ணினான்னாக்க, பெருமாள் வீதியில் தேரில் வந்துருக்க பெருமாளை பார்த்து சொன்னாருங்க,
சுவாமி எங்க அப்பா பண்ணு தப்பா இருந்ததுனாக்க அவர் தண்டிக்கும். ஆனா தப்பா ரேட்டால் சொல்லாம நீ அந்த இடத்துல நகரப்படாது அப்படின்னார். தேர் நின்றுடுத்து, எவ்வளவு இழுத்து வரல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க பெரிய நம்பி திருமலை வாசலா தேர் நிற்கிறது, சித்திர தேர் நிற்கிறது. வழக்கமா தெற்கேந்து புறப்பட்டு தேருது, சித்திரை கிழக்கு வாசல் நிற்கிறது. அதனால ஸ்ரீ வைஷ்ணவத்தை பொறுத்த மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்மையான வைஷ்ணவனா அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர்த்து அவன் எந்த ஜாதிக்காரங்கிற பிரச்சனை இல்லை. அதாவது சமாசனம் பண்ணிட்டு அதுல அந்த அந்த ஒழுக்கத்தோட சமாசம் பண்ண ஒழுக்கத்தோட யார் இருக்காளோ அவள் எல்லாம் வசந்தவாதா. புரியுதா? இது வந்து வெரி கிளியர். இதுல ஒன்றும் ரெண்டாம் பட்சம் வந்ததே இல்லை. இன்னொன்னும் ஒரு ஒழுங்கு இப்படி இந்த இந்த பகுப்பு இருந்ததுன்னா தான் சமுதாயம் என்ன நடக்கும். ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர், டெவலப்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு ஒருத்தர், ஃபைட் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர், வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அது இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர். இந்த மாதிரி சமூக பகுப்பு இருந்ததுன்னா தான் சமூகம் என்ன நடக்கும். இதை பற்றி ஃபர்தர் தேடும்னாக்க உட்டோப்பியான்னு இருக்கு. தாமஸ் மூர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கற்பனையான இதுதான் அது, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். டவுட் ஏதாவது உண்டா? வெற்றி? No, Swami, it's crystal clear, Swami. இல்ல சுவாமி, ரொம்ப அருமையா இருந்தது நீ செஷன். தேங்க்யூ. நம்ம வந்து இது சுவாமி என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனை பிரியம் ஜாஸ்தி. ஒரு குழந்தை 4ஆம் கிளாஸ் படிச்சுருந்ததுனாக்க 2ஆம் குழந்தை பற்றி இதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கும். அது மாதிரி தான். அதனால என்ன பண்ணோம்னாக்க எனக்கு ஏதோ ஒரு பொசிஷன் வச்சு ஆஹா நீங்கள்லாம் எனக்கு மட்டம் அப்படின்னு சொல்லிட்டுனா எனக்கு அது பெரிய திருப்தி. இந்த தேவையில்லாத ஒரு ஈகோனால தான் இவன் கெட்டு போகுது. முதல்ல ஈகோ இல்லாமல் இருந்தால் தான் வைஷ்ணவனே. இந்த அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியான் என்றே சீவசன புருஷம். முதல்ல நான்கு விட்டுருந்தோம். நான் இருந்தால் தான் நான் வசம் தான் தாழ்ந்தவனான் இருக்கோம். அதனால தான் சொல்கிறச்சே வைஷ்ணவ சம்பத்தை அடியேன்னு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் நான் அடியேன்னு சொல்கிறேன். அடியேன்னாக்க வாழை வசதி போடும். என்னை விட தாழ்ந்தவன் யாரும் கிடையாது, நான் தான் அடியேன் அப்படிங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணோம்னாக்க உலகத்தில் சண்டையே வரதுக்கு வழியே இல்லை. நம்ம யாருக்கும் தீமையே நினைக்க மாட்டோம். சரி, ரைட். இதுக்கு மேலே நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? ரொம்ப ஜாரா இருந்துச்சு சுவாமி. அடியேன். சரி, கொஞ்சம் பிராக்டிஸ் கொண்டு வரணும். அது கரெக்ட். இல்ல மைண்ட் இப்ப அதே தாட் ப்ராசஸ்ல இருந்ததுன்னா அப்படியே பிராக்டிஸ் வரும் சுவாமி. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் தாம்பரத்தில், வெங்கடேஸ்வரர். நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வந்து நைட் சாப்பாடு சாப்பிடுங்க. இல்லை சார் நான் சாப்பிடல வெளியில் அப்படின்னு. ஏன் நாங்கள் தொட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க? அப்படிலாம் இல்லை, நான் நிச்சயமாக சாப்பிடுவேன் அண்டர் தீஸ் கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்ஸ்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் பண்ணியிருப்பீங்க, நம்பர் 1. அது பாத்திரம் சுத்தி ஆகாது. 2வது விளக்கா இருக்கிற பெண்கள் பண்ணியிருக்கலாம், தட் இஸ் ஆல்சோ. 3வது சமாசனம் பண்ண வளர்ந்தானாக்கா யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் அதுக்காக அடைக்கலம் சொல்லி சமாசனம் பண்ணிட்டு இருந்தாங்களா சொல்லுங்க. அவள் தொட்டா யார் தொட்டாலும் சாப்பிடுவாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அவள் என்ன ஜாதி இதெல்லாம் கிடையாது, அவளுக்கு சமாசனம் ஆயிருக்கா அப்படிங்கிறத நோக்கமே தவிர்த்து இந்த மாதிரி இருக்கான்னு தெரியும். அதனால இந்த ஒழுங்காக தான் நான் வெளியே சாப்பிட்றதுலையே தவிர்த்து இல்லைனாக்க எங்கள் கல்யாணம் சாப்பிட மாட்டேன். நான் அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் எங்கள் கல்யாணம் எல்லாம் மிக்ஸாக இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன். அதனால இதெல்லாம் நம்ம ஒழுங்கு இதெல்லாம் வச்சுக்கணுமே தவிர்த்து இன்னொன்னும் சுவையாக இருக்கேங்கிறதுக்காக நாக்கு தொங்க போட்டு அலையக்கூடாது. என்ன கிடைக்குதோ அது சந்தோஷப்பட்டுக்கணும். சரியா? அடைய ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவில்லை சொல்லணும், ஆச்சாரியன் திருவில்லை சொல்லணும். பாலாஜி நம்ம இதில் பார்த்தோம், ஸ்ரீவிஷ்ணு புருஷனில் பார்த்தோமா இல்லையா பாலாஜி? ஆமாம் சுவாமி. ஆமாம் சுவாமி. இதுலயும் பார்த்தோமா இல்லையா? நம்ம இதெல்லாம் விலட்சண மோட்சாதிகளையும் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்லிருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்ல, ஆம்பிகுட்டியே இல்ல, ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. அதை பிராக்டிஸ் பண்றதுதான் பிரச்சனை வருது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவில்லை ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும் சுவாமி. அந்த
தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ராமானுஜாரியாய நம ஸ்மிருதிஸ்மிருதானாம் பிரம்மயோகினே அந்தர்ஜனம் ஸ்ரீசமுதே. ஸ்மஸ்மதானாம் அந்தர்ஜனம் ஸ்ரீ சமுத்திர. தாசன் சுவாமி, தன்யோஸ்மி சுவாமி. தாசன்.